ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் இப்ப நாங்க இணைந்திருக்கிற பகுதி அதிதி பக்கம். ஒவ்வொரு முறையும் எங்களுடைய அதிதி பக்கத்துல நிறைய பேருடைய நேர்காணலை உங்களுக்காக நாங்க தந்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைய நாள் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து சிறப்பிக்க இருக்கிற அந்த சிறப்பு அதிதி யாருன்னு பார்த்தோமாக இருந்தால், இன்றைய நாள் நாங்கள் கலந்துரையாட போக விடயம் முக்கியமா மக்களுக்கு நிறைய விடயத்தை அனுபவமான விடயத்தை சொல்லிக் கொடுப்போன்ற நம்பிக்கையில, அதுவும் முக்கியமாக கண் பிரச்சனைன்றது இன்றைய காலகட்டத்துல மனிதர்கள் மத்தியில அதிகமா காணக்கூடிய ஒரு பிரச்சனையா காணப்படுது. அதை பற்றி நிறைய விடயங்களை கலந்துரையாடக்காக எங்களோட இணைந்திருக்கிறார் பார்வை நிபுணர் டாக்டர் நடராஜன் அருள்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்குங்க டாக்டர்? நல்லா இருக்கும் டாக்டர். இப்ப ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும், அதாவது தொழில்நுட்பம் வளர வளர மனிதனுக்கான உபாதைகள் வளர்ந்து கொண்டு வர்றதுதான். அப்படி இருக்கும் போது கண் பிரச்சனையும் அதுல ஒரு மெயினான ஒரு காரணமாக இருக்குது. என் பேர் ஆப்டோமெட்ரிஸ்ட் நடராஜன் அருள்குமார். இத்துறையில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களுக்கு மேலான அனுபவம் உள்ளது. ஸோ கூடுதலாக பிரபல வைத்தியசாலைகள் அதுகளில் தொழிலாற்றி டே டு டே நாளாந்தம் நான் அநேகமான பேஷண்ட்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்து நிறைய அனுபவம் இருக்கின்றது. ஸோ இந்த வகையில் நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது தொழில்நுட்பம். ஸோ தொழில்நுட்பம் என்று வரைக்க அன்று இதை ஒப்புடனும் பழைய காலத்தோட பழங்காலத்தில் பார்க்குற நேரம் இந்த கண் பிரச்சனை மிகவும் குறைவாக தான் இருந்தது. அது காரணம் 2 வகையாக நான் பார்க்குறேன். ஒன்று கண் பிரச்சனை இருந்தது, தனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அறியாமை காரணம். 2வது கண் பிரச்சனை இருந்தும் அதுக்கான வசதிகள், அதாவது அவைலபிலிட்டி, எங்களுக்கு வசதிகள் அதை போய் பார்த்து கொள்ளக்கூடிய வைத்தியசாலையில் வசதிகள் குறைவுனால ஸோ அதை பற்றி அவ்வளோ தூரம் அறியாமல் இருந்திருக்கிறோம். ஸோ இந்த இக்காலகட்டத்தில் அது வளர்ச்சி அடைந்து கொண்டு வர்ற நேரம் நவீன தொழில்நுட்பமும் அது எங்களுக்கு பல பிரயோசனமாக அமைந்திருக்கின்றது. ஸோ அந்த நவீன தொழில்நுட்பத்தோடு ஒப்பிடுற நேரம் அதிகமாக இன்றைக்கு டெக்னாலஜி கூடிக்கொண்டு வர்ற நேரம் எங்களோட தேவைகளும் அதிகரித்து கொண்டு வர்றதோட எங்களோட கண் பார்வை பிரச்சனைகளும் அதிகரித்து கொண்டு வருது. இதை டெக்னாலஜியை மட்டும் என்று சொல்ல இயலாது, ஜனத்தொகை கூடிக்கொண்டு வர நேரம். இப்போ உதாரணமாக நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும், இலங்கை சைனா மாதிரி கண்ட்ரிகள் ஒப்பிடுற நேரம் இலங்கையின் ஜனத்தொகை குறைவாக இருக்குது, ஆனால் சைனாவில் ஜனத்தொகை கூடுதலாக இருக்குது. ஜனத்தொகை அதிகரிப்போட அவங்களோட வாழ்க்கை முறை வித்தியாசப்படுவதன் மூலம் அவங்களோட கண் பார்வை மற்ற நிறைய பிரச்சனைகளோட இந்த கண் பார்வை பிரச்சனையும் வருது. ஸோ நார்மலாக நாங்கள் பார்க்குற நேரம் கிட்ட எங்களோட சிறு குழந்தை பருவத்திலேருந்து நாங்கள் எழுதுறதுக்கு, வாசிக்கிறதுக்கு, கதைக்கிறதுக்கு எங்களோட பெற்றோர் பழக்கி கொடுக்குற மாதிரி எங்களோட கண் பார்வையும் கூட சிறிய காலத்திலேருந்து கிராஜுவலாக படிப்படியாக முன்னேறி வர வேண்டிய சுச்சுவேஷன். ஏனென்றா பிறந்த குழந்தைக்கு எல்லாமே கண் பார்வையில் எல்லாம் தெரியக்கூடியதாக இருக்காது. ஒரு கிட்டத்தில் ஒரு அசைவு மட்டும்தான் தெரியும். கலர்கள், நிறங்களை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இது அந்தளவு தூரம் வளர்ச்சியாக இருந்திருக்காது. அது குழந்தையின் வயது போக போக அது படிப்படியாக தான் அந்த விஷன், கண் பார்வை கூடுறதோட நிறங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறமை ஆட்டோமேட்டிக்காக குறைஜுவலாக வந்து கொண்டிருக்கும். ஸோ இப்படி வந்து கொண்டிருக்கிற நேரம் எங்களோட தூர பார்வையும் கிட்ட பார்வையோ அந்த படிப்படியாக தான் முன்னேறி கொண்டு வரும். இப்படி முன்னேறி கொண்டு வர சந்தர்ப்பத்தில் ஒரு குழந்தையை நாங்கள் ஒரு 10 அடி 15 அடி ரூமுக்குள்ளே தொடர்ச்சியாக வச்சு கொண்டிருக்க நேரம் அந்த பிள்ளை இந்த கண் பார்வையில் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியோட நகர சார்பான நாங்கள் வாழ்க்கை முறையோட இந்த கண் பார்வை அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்குன்னு தான் சொல்லணும். கட்டாயமா. அதில் முக்கியமாக கேட்கக்கூடிய விடயம் ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை, உலகளாவிய ரீதியில் கண் பார்வை பிரச்சனைன்றது எல்லாருக்குமே சாதாரண விடயமா காணப்படுது. அப்படி இருந்தாலும் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கண் நிபுணரா இருக்கீங்க, எந்த மாதிரி டிசீசஸ், எந்த மாதிரி கேசஸ் உங்கள்கிட்ட அடிக்கடி வருது? ஓகே, நாங்கள் இப்போ பொதுவாக பார்க்குறோம்டா கண் பார்வை குறைபாடு, கண் நோய் அப்படின்னு 2 பிரிவாக பிரிக்கலாம். கண் பார்வை குறைபாட்டுக்கு தான் நாங்கள் கண்ணாடியை போட்டு நிவர்த்தி செய்ய வேண்டி இருக்குது. ஸோ கண் பார்வை குறைபாட்டு பார்க்கணும், தூரப்பார்வை, கிட்டப்பார்வை, அதுக்கு பிறகு 40 வயசுக்கு பிறகு எழுத்துகள் வாசிக்கிறதுக்கு இனபிலிட்டியாக போகும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது. கண் நோய் என்று வர நேரம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கேட்ராக்ட், நீரிழிவு நோய், குளுக்கோமா என்று நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ கண் பார்வை பிரச்சனையை நாங்கள் மெயினாக கதைக்கிற நேரம் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியோட ஆரம்பத்தில் இருந்ததை விட முன்னேறி தான் வந்திருக்கிறோம். முதல் பார்க்குற நேரம் எங்களோட இந்த கண் பார்வை பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகரித்து கொண்டு வந்திருந்தாலும் கூட
ஒப்பீட்டளவில் ஐரோப்பிய கண்ட்ரி வளர்ச்சி அடைந்த நாடுகளும் நாங்கள் வளர்ந்து வருகின்ற நாடுகளும் ஒப்பிடுற நேரம் எங்களோட பிரச்சனை வந்து இன்னும் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. அதுவும் தூரப்பார்வையின்மை. இப்போ நாங்கள் பாடசாலை போகிற ஸ்கூல் போகிற காலத்தில் பார்த்திங்கன்னா எங்களோட கிளாஸில் ஒரு ஆள் 2 பேர் தான் கண்ணாடி போட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் போயிட்டு நகர்ப்புற பாடசாலையில் உள்ள ஒரு வகுப்பில் போய் 30 உள்ள பிள்ளைகளோட கிளாஸில் போய் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3 பிள்ளைகளாவது கண்ணாடி போடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருக்கையில். ஸோ இது வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு தொழில்நுட்பம் மட்டும் இல்லை, எங்களோட அறியாமையும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஆரம்பத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் தொழில்நுட்பமால் மட்டும் வளர்ந்தது என்று சொல்ல இயலாது. தொழில்நுட்பம் ஒரு மேஜர் ரோலாக பிரதான காரணியாக இருந்ததுக்குன்னு எங்களோட பரம்பரையாக வந்த பிரச்சனைகளும் இதுக்கு ஒரு சாதகமாக அமைந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்குற நேரம் எங்களோட சவுத் ஏஷியாவில் பார்க்க எங்களோட தூர பார்வையினர் கண்ணாடி போடக்க வேண்டிய அவசியம் இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆரம்பகட்டத்தை ஒப்படைக்க கூடுதலாக இருக்குது. ஆனால் என்ன சொல்லுங்க, நிறைய பேர் வந்து கண்ணாடியை போடுறது விருப்பம் இல்லாமையும் அவங்களுக்கு வசதி இல்லாமலும் இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஒரு சிலர் நினைக்கிறாங்க கண்ணாடி போடுறதுனால எல்லா பிரச்சனையும் சோர்ட் அவுட் ஆகும், எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு அந்த குறைபாடு நிவர்த்தி செய்யப்படும். அப்படி இல்லை. ஒரு சிலர் வந்து கண்ணாடியை மட்டும் இல்லை, ஒரு சிலர் சத்திர சிகிச்சை மூலம் போக வேண்டி வரும், ஒரு சிலருக்கு மருந்துகள்னால, ஒரு சிலருக்கு லேசர் ட்ரீட்மெண்ட்னால செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். ஸோ கண்ணாடி நிவர்த்தி செய்யக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் கண்ணாடியால் மட்டும் செய்யலாம். ஆனால் மற்ற தான் சொல்யூஷன் மூலமாக தான் நாங்கள் செய்யணும்னா அதுக்கு கட்டாயம் நாங்கள் பார்க்க வேண்டிய வரும். இலங்கையில் ஒப்புடுற நேரம் முன்னையை விட கட்டாயம் வளர்ந்து கொண்டு தான் இந்த பிரச்சனை கூட்டிக்கொண்டு தான் போகுது. இந்த பிரச்சனை என்ன தான் நாங்கள் மேனேஜ்மெண்ட் இதை முகாமைத்துவம் செய்து நிவர்த்தி செய்ய முயற்சி செஞ்சாலும் கூட ஜனத்தொகை அதிகரிப்போட நகரப்புற வாழ்க்கையோட தொழில்நுட்பம் வளர்ச்சியோட இந்த பிரச்சனை நாளாந்தம் கூடிக்கொண்டு தான் போகும் கட்டாயமா டாக்டர். முக்கியமா வந்து இந்த கண் பார்வை மங்குறது, கண் பார்வை இல்லாம போடுறதுக்கு முக்கிய காரணம் முதலாவது அறியாமை. அறியாமை தான் சொல்லலாம். அதாவது வந்து ஸ்கூல்ல படிக்கிறவங்களா இருக்கட்டும், பெரியவங்களாவும் இருக்கட்டும், எந்த தொழில் துறையில இருக்கவங்களும் கூட, அதாவது எனக்கு இந்த எழுத்து விளங்க இல்லையே, எனக்கு அந்த தூரத்துல இருக்கிறத படிக்க முடியலையே அப்படின்ற ஒரு அறியாமை வரும்போது தான் நம்மளுக்கு கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வருவாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது கண் பார்வையில வந்து கண்டெக்ட் லென்சஸும் இருக்குது, கிளாஸஸும் இருக்குது, அப்படி போடுறாங்க. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னது? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கண்டக்ட் லென்ஸ் ஸ்பெக்டிகல்ஸை பொறுத்து. அதுக்கு முதல் இன்னொரு விஷயம் சொல்லணும், அறியாமையை பற்றி. ஸோ அறியாமைன்னு சொல்கிறேன், கிட்டத்தில் நாங்கள் செஞ்ச ஒரு சர்வேயில், ஒரு 6 வருடங்களுக்கு முன்னே செஞ்ச சர்வேயில், நான் ஏன் பொதுமக்கள் தங்களோட கண்ணை பற்றி இவ்வளோ தூரம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, ஏன் அதை அப்படின்ற ஒரு சர்வே ஒன்று செய்கிறதில்ல. அதில் எங்களுக்கு தெரிய வந்து என்னென்னா, நிறைய பேருக்கு தனக்கு பிரச்சனை இருக்குது, ஆனால் நான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு தேவைப்படல, ஏன்னா இது போதும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை. இந்த அளவு இதுக்கு மேலே நான் என்ன பெரிய இதுக்களவு எனக்கு விஷன் கண் பார்வை தேவையில்லைன்ற ஒரு மனப்பான்மை. ரெண்டாவது வந்து அப்படி தேவை இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குரிய வசதிகள் கிடைக்காம போகிற சந்தர்ப்பமும் இருக்குது. மூன்றாவது வந்து அப்படி வசதி இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு அவங்களுக்கு பண வசதி இல்லாமல் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதோட இந்த பிரச்சனை கூடிக்கொண்டு போகுது. ஸோ கிட்டத்தில் உள்ள சர்வேயில் அதுதான் நாங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அவைலபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி, அதாவது வசதி குறைவு, பணப்பற்றாக்குறை, அந்த 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 எங்களுக்கு தேவையான இதுகளை கண்ணாடியோ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதிகள் கிடைக்காது. அடுத்த கேள்வியை நீங்கள் பார்க்குற நேரம் கண்டக்ட் லென்ஸ் ஸ்பெக்டிக்கல் என்று வர நேரம், ஆரம்ப காலத்தில் இப்போ கண்டக்ட் லென்ஸ் வந்து உண்மைக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயம், ஸ்பெக்டிக்கலும் அதே போல தான். ஆரம்ப காலத்தில் நாங்கள் கண்ணாடியை முதல் போட ஆரம்பித்த காலத்திலிருந்து எங்களுக்குரிய விஷன் கண் பார்வை வந்து கூடிக்கொண்டு வந்திருக்கு. அதுக்கு பிறகு மனிதன் யோசித்தா, ஏன் இந்த ஸ்பெக்டிக்கல் போடுறதுனால அவருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன சொல்லுவோம், கண்ணாடி வலிக்கு விழும், அதை ஒரு கேரி பண்ணி கொண்டிருக்கணும், அதில் ஸ்க்ராட்ச் ஆகும், லென்ஸ் கிளாஸஸ் டேமேஜ் ஆகும், காஸ்மெட்டிக்காக மற்ற இன்னொரு ஆள் பார்க்குறேன்னு எங்களோட முகத்தில் ஒரு கண்ணாடி இருக்கிறது விருப்பம் இல்லாத ஒரு தன்மை. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் கண்டக்ட் லென்ஸ் அந்த நேரம் தான் எங்களுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஒப்பிடுற நேரம் ரெண்டுலேயுமே பெனிஃபிட் இருக்குது. ஒரு சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு ஸ்பெக்டிக்கல் ஈஸியாக இருக்கும். என்னென்னா இப்போ சிறு குழந்தைகளுக்கு நாங்கள் கண்டக்ட் லென்ஸ் போடுறது வந்து ஈஸியாக இருக்காது. அவங்களுக்கு வந்து கண்டக்ட் லென்ஸ் போடுறத விட ஸ்பெக்டிக்கல் மூலமாக கேர் பண்ணுறது ஈஸி. அது மட்டும் இல்லாமல் அவங்க அதை கண்டக்ட் லென்ஸ் போட விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஸ்பெக்டிக்கல் மாற்ற வேண்டிய சந்தர்ப்பம் வரும். ஸோ என்னென்னா சிறு குழந்தைகள் பண்ணால் குறைஞ்சது 2 மாதத்துக்கோ ஒரு 3 மாதத்துக்கு இடையில், ஒரு சில 6 மாதத்துக்குள்ள அவங்களோட வளர்ச்சியோட அவங்களோட கண் பார்வைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கண்ணாடியை
சேஞ்ச் பண்ணி கொண்டு வர வேண்டி வரும். ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் கண்டாக்ட் லென்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகும் அவங்களுக்கு. அது இல்லாமல் அந்த கண்டாக்ட் லென்ஸை கண்ணாடி வெளியே போடுறோம், கண்டாக்ட் லென்ஸ் உள்ளுக்கு தானே போடுறோம். ஸோ அப்போ அவங்களுக்கு டாலரேட் பண்ண இல்லாத அதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் ஸ்பெக்டிக்கல் தான் சிறு குழந்தைகளுக்கு ஈஸியான மெத்தட். பட் இருந்தாலும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் கண்டாக்ட் லென்ஸும் போட வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தால் கண்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் கண்ணாடியால் மேனேஜ் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு கண்டாக்ட் லென்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பரதநாட்டியமோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கிறவங்கள, அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், அவங்களுக்கு கண்ணாடியை போட்டுக்கொண்டு செய்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் கண்டாக்ட் லென்ஸ் ஈஸி. ஸோ உங்களுக்கு கண்டாக்ட் லென்ஸ் வந்து போட்டிருக்க நேரம் விழா போகிறதில்ல, காஸ்மெட்டிக்கலி ஈஸியாக இருக்கும், மற்றது ஃபிசிக்கலி ஆக்டிவிட்டிக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் கண்டாக்ட் லென்ஸ் இருக்கும். ரெண்டுலேயுமே நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் நாங்கள் நன்மையை எங்களுக்கு எதில் பிரயோசனம், எதில் அவுட்கம் கூட, எதில் எங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமோ அதைத்தான் நாங்கள் கூடுதலாக சஜஸ்ட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேஷண்ட்டை அந்த கஸ்டமரை நாங்கள் கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு அதுக்குரிய அறிவை கொடுத்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஸ்கிரைப் பண்ணுவோம். ஆனால் ரெண்டுலேயுமே பெனிஃபிட் இருக்குது. அதாவது கண்டாக்ட் லென்ஸ் எடுத்தாலும் சரி, ஸ்பெக்டிகல்ஸ் எடுத்தாலும் சரி, ரெண்டுக்குமான விஷன் வந்து ஒன்றுதான், பாவிக்கிற முறை தான் உங்களுடைய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு நான் கூடுதலாக எட் பண்ணணும் என்னென்னா, ஸ்பெக்டிக்கல் வந்து நாங்கள் எங்களுக்கு விரும்பிய நேரம் போடலாம், கலட்டலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் கண்டாக்ட் லென்ஸ் அப்படி இல்லை. கண்டாக்ட் லென்ஸ் போடுறதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. ஒரு என்ன சொல்லுங்க, அசுத்தமான ஒரு சூழலில் அவர் வேலை செய்கிற தொழில் புரிவராக இருந்தால், அவர் சுத்தமாக இருக்காமல் நகமெல்லாம் வெட்டி அதெல்லாம் க்ளீனாக இருக்காத ஒருத்தர் வந்து கண்டாக்ட் லென்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறது குறைவு. என்னென்னா கண்டாக்ட் லென்ஸ் வந்து நேராக எங்களோட ஹியூமன் டிஷ்யூஸோட பாடியோட டச் பண்ண போகிற ஒரு டிவைஸஸ் தான் கண்டாக்ட் லென்ஸ். கண்ணாடி வந்து நாங்கள் வெளியே தான் போட போகிறோம். கண்டாக்ட்ஸ் உள்ள போகிறோம், இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது, நோய் தொற்று ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நாங்கள் அந்த கண்டாக்ட் லென்ஸ் எடுக்க போகிற அந்த பேஷண்ட்டை சிச்சுவேஷன், அவரோட என்ன பியூரிட்டியை பார்த்துட்டு தான் நாங்கள் அதை கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. அதான் அது முக்கியமாக சொல்லணும்னா வந்து அவங்களுடைய பாவிக்கும் முறை, அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் கண்டாக்ட் லென்ஸோ ஐ கிளாஸோ வந்து அவங்க சூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுவும் மேலாக ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஸ்பெக்டக்கலை விட கண்டாக்ட் லென்ஸ் தான் பெஸ்ட்ன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இப்போ ஒரு சில கேரட்டோகோனஸ் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது, ஸ்பெக்டக்கல்லே விஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதை விட கண்டாக்ட் லென்ஸ் போடுற நேரம் விஷன் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்களோட விஷன் கூடுதலாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும், அவங்களோட விஷன் கூடுதலாக இம்ப்ரூவ் ஆகுதான் அவங்களோட டே டு லைஃப், அவங்களோட நாளாந்த தொழிற்பாடுகள் ஈஸியாக செய்யலாம். டிரைவிங், அவங்களோட ஸ்டடீஸ், என்ன தொழில் செய்கிறது அதுகளுக்கு. ஸோ அந்த ஸ்பெக்டக்கலை விட கண்டாக்ட் லென்ஸால் தான் விஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது தான் நாங்கள் அந்த நேரத்தில் கட்டாயம் கண்டாக்ட் லென்ஸை தான் ப்ரெஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு தரவான எடுகேஷன், கவுன்சிலிங், அதுகளை பற்றி பாவிக்கிற முறையெல்லாம் கொடுத்து தான் நாங்கள் அதை பாவிக்க தொடரும். இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து குழந்தைகள் பிறக்கும் போது, அதாவது நீங்க சொல்லிட்டு ஜெனட்டிக்கலியும் வந்து இந்த பிரச்சனை வருது, கண் பார்வை வருது. அதாவது குழந்தைகள் இருக்கும் போது அவங்களுக்கான பிரச்சனைகளை வந்து சிறு வயதிலே சர்ஜரி பண்ணிட்டு பெரிய ஆகும் போது வந்து அது கியூர் பண்ணிக்கொள்ளலாம். பெரிய ஆளாகி வந்து அதுக்கான அவங்க வளர்ச்சி பருவம் வளர்ச்சி அடைஞ்சிடும். ஆனா அவங்களுக்கு கியூர் பண்றது கொஞ்சம் குறைவா இருக்கும். குழந்தையில இருக்கும் போது பண்ணிட்டா அது ஈஸியான முறையில இருக்கும். அதே போல இலங்கையை பொறுத்த மட்டிலும் வந்து அந்த கண் பார்வை வந்து குழந்தைகளுக்கு செக் பண்றதுன்றது அந்த சிஸ்டம் இன்னும் கொண்டு வரல. உங்களுடைய கருத்து என்ன? ஓகே, ஸோ இப்போ நாங்கள் இதை கட்டாயம் எப்பயுமே நாங்கள் ஐரோப்பிய கண்ட்ரி அபிவிருத்தி நாடுகளை ஒப்பிட்டு பார்க்குற நேரம் தான் எங்களோட பிரச்சனைகள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் பிறந்த குழந்தையே அந்த நேரமே உடனே கண் மருத்துவ அந்த நேரமே கண் செக் பண்ணப்படும். ஆனால் இலங்கையில் அண்மைய காலம் வரைக்கும் இது வந்து மிகவும் அரிதாக தான் இருக்குது, குறைவென்று தான் சொல்லலாம். என்னடா செக் பண்ணுற முறையுமே இந்த தோட் வந்து இலங்கையில் வந்து விட்டது. வெகு சீக்கிரமாக பிறந்த குழந்தையோட கண் பார்வையும் செக் பண்ணப்படும். இருந்தாலும் கூட நீங்கள் கேட்ட மாதிரி ஆரம்பத்திலே நாங்கள் கண்டுபிடித்து அதுக்குரிய சிகிச்சையை கொடுத்தோம்னா இந்த பிரச்சனை பெருசாகிற சான்ஸ் குறைய வேண்டியது உண்மை. என்னென்னா இப்போ ஒரு சில சந்தர்ப்பங்களில் பிறக்கிற நேரமே பிள்ளையிட கண்ணில் கேட்ரக் இருக்கலாம், கண் புரைன்னு சொல்லுவோம், கேட்ரக். ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அந்த பிள்ளையோட கண் பார்வை கட்டாயம் குறைவாக தான் இருக்கும். இதை நாங்கள் நெக்லெக்ட் பண்ணி கவனிக்காமல் விட்டோம்னா இந்த பிரச்சனை கட்டாயம் அந்த பிள்ளைன்ற பார்வையில் ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடும். பிறகு அதில் நாளாந்த செயற்பாடுகளையும் பிரச்சனை வரலாம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் இந்த பிள்ளைண்ட கண் பார்வை கூட்டுறதுக்கு சிறு வயதிலே, அதாவது பிறந்த குழந்தைய ஒரு குறிப்பிட்ட வயசுலேயே நாங்கள் சத்திர சிகிச்சை நிபுணர் மூலமாக அந்த கெட்டக்கு அகற்றப்பட்டு அதுக்குரிய லென்ஸ் வைக்கிறதோ ரீப்ளேஸ் பண்ணுறதோ இல்லை அதுகளுக்கு ட்ரீட்மெண்ட்டாக நாங்கள் கொடுக்குறோம். சிகிச்சை முறையை செய்ய அவங்களோட கண் பார்வை கூடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கேட்ட மாதிரி ஆரம்பத்திலே அது செய்கிறது பெட்டர், நல்ல. ரெண்டாவது வந்து
மார்கன் பார்த்துருப்பீங்க, ஸ்குவிண்டன்னு நாங்கள் சொல்லுவோம். மார்கன் ஒரு கண் இந்தியாவில் இருக்கும், இன்னொரு கண் இருக்கும். ஆனால் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட திசையை தான் பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் கண் வந்து 2 திசையில் இருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் சிங்களத்தில் சொல்லுவாங்க, இது என்ன சொல்கிறோம், பிங் வாப்பரன்னு சொல்லுவாங்க. பிங் வாப்பரண்டு அது என்ன, அது வந்து ஒரு புண்ணியம் அப்படின்றது. ஆனால் அப்படி ஒன்று இல்லை. அப்படி வந்து ஒரு பிழையான தோட்டம் ஆரம்ப காலத்தொட்டு இலங்கையில் எங்களோட சகோதர மொழி இனத்தவர்களே இருக்குது. அப்படி இல்லை. உண்மைக்கும் அப்படி வாரது காரணம் 2-3 விஷயங்கள். ஒரு கண் ஒரு சைடில் மாறி திரும்பி இருக்குதுண்டா, ஒன்று வந்து அவரோட அந்த கண், அந்த திரும்பப்பட்ட கண்ணில் வந்து பார்வை குறைபாடாக இருக்கலாம், இல்லாட்டி நரம்பு தளர்ச்சியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் தசையின் தளர்ச்சியானால தான் இப்படி வர்றது. ஸோ இப்படி இதை நெக்லெக்ட் பண்ணி விட்டுட்டோன்னா அந்த கண் பார்வை குறைஞ்சு கொண்டு போக வைக்க ஒரு கண்ணால் மட்டும்தான் அவரோட வேலையை செஞ்சு கொண்டிருப்பார். அவர் ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தண்டை கண் ரெண்டு பக்கம் இருக்கிற நேரம் ஒரு காஸ்மெட்டிக்காக, அதாவது அழகாக ஃபீல் பண்ணாத ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த நேரம் வருவார். அந்த நேரம் சர்ஜரி செஞ்சு 2 கண்ணை நேராக நிவர்த்தி செய்தாலும் கூட இந்த ஒரு கண், அந்த மாறுபட்ட கண்ணுன்ற பார்வை கூடாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஏர்லியாக நாங்கள் இதுக்குரிய சிகிச்சை, அந்த ஸ்குவின் சர்ஜரியோ இல்லாட்டி ஸ்குவினுக்கு சர்ஜரி மட்டும் இல்லை, சத்திர சிகிச்சை மட்டும் இல்லை, கண்ணாடி மூலமாக இந்த ஸ்குவின்ட்டை நிவர்த்தி செய்யலாம். ஸோ கண்ணாடி மூலம் நிவர்த்தி செய்ய முடியுமா இருந்தால் கண்ணாடி மூலம் செய்வோம். அப்படி இல்லாட்டால் நாங்கள் சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களில் சத்திர சிகிச்சை நிபுணர் மூலமாக செய்யப்படும். அப்படி செய்வதன் மூலம் 2 கண்ட பார்வையும் ஒன்றாக நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சாத்தியம் இருக்குது. இது தூரப்பார்வையின்மை குறைபாடு வந்து நிறைய நாங்கள் 2 விதமாக நாங்கள் யோசிக்கணும். என்னென்னா, ஒன்று வந்து பரம்பரையாக அந்த பிரச்சனை வாரது. ஒரு சிலருக்கு வந்து நாங்கள் ஆரம்பத்தில் கழித்த மாதிரி தொழில்நுட்பனால் வாரது. பரம்பரையாக வாரது இப்போ 2 பேர், அப்பா அம்மா 2 பேருமே தூரப்பார்வை குறைபாடுனால இருக்கிறவங்களாக இருந்தால் அவங்களோட பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சாத்தியம் மிக அதிகம். ஒரு பேரண்டாக இருந்தால் கொஞ்சம் குறைவாக இருக்கும். 2 பேருமே தூரப்பார்வை பிரச்சனை இருக்காட்டி அந்த வார சாத்தியம் குறைவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் பிற்காலத்தில் அவங்களுக்கு வருமா இல்லைன்னு உங்களுக்கு உறுதியாக சொல்லலை, என்ன தொழில்நுட்பம் பிரச்சனைகள்னால. இப்போ இதில் இந்த பரம்பரையாக வார பிரச்சனை உள்ள குழந்தைகள்ட வந்து ஆரம்பத்திலேயே நாங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ண தான் வேணும். அப்பா அம்மா தூரப்பார்வையின்மையினால் அவங்க கண்ணாடி யூஸ் பண்ணுவாங்களா, இந்த கண்ணாடியோ என்னது கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா இருந்தால், இல்லாட்டி சத்திரை சிகிச்சை மூலமாக அதை நிவர்த்தி செய்திருந்தாங்களே என்றால், குழந்தைகள கண்ணை சிறு வயது இல்லை, அதாவது 5 வயது பாடசாலை செல்லு ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் சரி குறைந்தது நாங்கள் செக் பண்ணணும். அந்த நேரத்துலேயே நாங்கள் கண்டுபிடித்து கொண்டு போகிற நேரம் அவங்களோட விஷன், கண் பார்வை வந்து முழுமையாக நாங்களுக்கு 100% திருப்பி அவங்களுக்கு கொண்டு வரலாம். ஸோ அப்படி முழுமையான கண் பார்வை இல்லாத சந்தர்ப்பங்களில் அவங்களுக்கு பிற்காலத்தில் குறைந்தது ஒரு சாரதி அனுமதி பத்திரம் எடுக்கிறது கூட ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடும். ஸோ அப்போ நீங்கள் திரும்ப நீங்கள் அந்த சொன்னது வந்து நான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா, ஆரம்பத்திலே ஏர்லியாக எவ்வளோ நாங்கள் கண்டுபிடிக்கிறோமோ பிரச்சனைகளை, அதுக்குரிய சிகிச்சையை செய்கிறோமோ அதுக்குரிய அவுட்கம் பிரதிபலன் எங்களுக்கு குயிக்காக கிடைக்கும், நல்ல விதமாக கிடைக்கும். அதாவது சிறு வயதிலே வந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வை நாங்கள் தீர்த்துட்டோம்டா பெரியாளா வரும்போது அதுக்கான பிரச்சனை வந்து ஓகேயா இருக்கும். அதுதான் உங்களுடைய கருத்தா. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் சொல்லணும். இதை நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லை. நான் என்னென்னா, தன்னை பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிற நேரம் ஒரு சில பேரண்ட்ஸ் ஓகே ஸோ எல்லாம் தெளிவுபடுத்தி சொன்ன பிறகு அவங்க ஓகே ரெடி ஆகிடுவாங்க. பிள்ளைக்கு கண்ணாடியை போடுறதோ கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறதோ அதுக்குரிய தொடர்ச்சியான அதுக்குரிய ஃபாலோ அப், அதுகள் தொடர்ச்சியாக கண் செக் பண்ணுறது அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து தன்னை பிள்ளை கண்ணாடி போடக்கூடாதுன்னு ஒரு தோட்டில் இருப்பாங்க. அது வந்து உண்மைக்கு அப்படி நினைக்கிற ஒரு பெரிய பிள்ளை. என்ன சொல்லுங்க, அப்போ கண் பார்வை நான் சந்திக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொல்கிறேன் என்னென்னா, ஒரு குழந்தை எழுதவோ வாசிக்கவோ கதைக்கவோ நடக்க பழக்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வயதில் தான். 15 வயதுக்கு பிறகு எழுத பழக்கிறது ஈஸி இல்லை. அதே இது 5 வயதில் 3-4 வயதில் எழுத பழக்கிறது நடக்க பழக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் கண் பார்வையும் அந்த சிறு வயது முதலே கண் பார்வை வந்து கூட்டிக்கொண்டு வைக்க இம்ப்ரூவ் ஆகிற சாத்தியம் எங்களோட பிரதிபலன் வந்து சரியாக நல்லா கிடைக்கும். இது அந்த பேரண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பிள்ளை ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில், அதாவது ஒரு சாரதி அனுபவித்து பத்திரம் எடுக்க போய் பிரச்சனை வந்தாலே ஒழிய, அப்படி இல்லாட்டால் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் பல்கலைக்கழக அனுமதி நேரம் மெடிக்கல் கொண்டு வர சொல்லியிருந்து அந்த நேரம் மெடிக்கல் எடுக்க போகிற நேரம், அப்படி இல்லாட்டால் ஒரு தொழிலுக்கு போய்க்க, இல்லாட்டி இன்னொரு வெளிநாடு தொழில் வாய்ப்புக்கு போகிற நேரம் மெடிக்கல் கொண்டு வர சொல்லணும். இந்த எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஸ்தாபனத்தால் அவங்க கேட்கின்ற அந்த குறிப்பிட்ட விஷன் கிடைக்காட்டி அவங்களுக்கு உண்மையில் லைஃப்பில் பிரச்சனை வரும். ஸோ இந்த விஷனை நாங்கள் ஆரம்பத்துலேருந்து கண்ணாடியை போட்டு கொண்டு வந்திருந்தோம்னா நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு இந்த பல்கலைக்கழக அனுமதியோ சாரதி அனுமதி பத்திரத்துலேயோ எங்கேயுமே அந்த பிரச்சனை வந்திருக்காது. ஓகே.
சார். இன்னொன்னு முக்கியமா பேசக்கூடிய விஷயம் வந்து கண் சம்பந்தப்பட்ட நோய்கள்னு சொல்லும்போது பரம்பரையோடு வந்த நோய்களும் காணப்படுது. திடீர்னு வரக்கூடிய நோய்களும் காணப்படுது. அதுல முக்கியமா வந்து குளுக்கோமான்றது கண்கான ஒரு நோய். பரவலா பேசப்படுற ஒரு நோய். அந்த நோய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குளுக்கோமா என்றது இதுக்கு நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம் சைலண்ட் தீஃப் ஆஃப் ஐசைட். அதாவது எங்களோட கண் பார்வையை எங்களை அறியாமலே சத்தமில்லாமல் இல்லாமக்கிற ஒரு நோய் தான் இது. இப்போ தூர பார்வை குறைபாடானாக்கள் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுவார், எனக்கு தூரம் பார்வை தெரிய இல்லை, எனக்கு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி கண்ணாடி எடுக்க வருவாங்க. இது ஒரு நீரிழிவு நோயினால் கண் பார்வை பிரச்சனை வந்தவங்க அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ண தொடங்குவாங்க. ஆனால் இந்த குளுக்கோமா பிரச்சனை வந்து அப்படி யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல. ஆரம்ப அறிகுறியில் எப்பயுமே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல, யாருமே ஒரு கண் செக் பண்ண வர போகிறதில்ல. அதுண்ட பிரச்சனை வந்து முத்தி போய் கடைசி கட்டத்தில் தான் எங்கள்கிட்ட வருவாங்க, இந்த இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு. சரியா? ஸோ அந்த நேரம் செக் பண்ணுறேன்னா குளுக்கோமான்ற பிரச்சனையை கண்டுபிடிக்க இப்போ ஒரு கண்புரை நோய் ஒன்று வந்த பிறகு அவங்களுக்கு நாங்கள் சர்ஜரி செஞ்சோம்னா சர்ஜரிக்கு பிறகு அவங்களோட கண் பார்வையை முழுமையாக திருப்பி கிடைக்கப்படும். கட்ரக்ன்றது அந்த லென்ஸை திருப்பி லென்ஸோட இம்ப்ளான்ட் பண்ண உடனே பார்வை திரும்ப கிடைக்கும். ஆனால் குளுக்கோமானால் கண் பார்வை குறைபாடானால் எங்களுக்கு கண் பார்வை திரும்ப வர போகிறதில்ல. எங்களுக்கு இல்லாமல் போன பார்வை இல்லாமல் போனது தான், இருக்கிற பார்வையை மட்டும்தான் பாதுகாக்க முடியும். ஸோ இது வந்து அது எந்த சந்தர்ப்பங்களையும் போன பார்வை திரும்ப கிடைக்கிற சந்தர்ப்பம் வந்து சரியான குறைவு. ஸோ குளுக்கோமா வந்து யாருக்கு வருமெண்டா மெயினாக வந்து பரம்பரையாக அப்பா அம்மாவுக்கு எங்களுக்கு குளுக்கோமா இருக்குமா இருந்தால் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சாத்தியம் அதிகமாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது நீரிழிவு நோய் இல்லவங்களுக்கு, அப்படி இல்லாட்டால் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இல்லாட்டி ஒரு சில மருந்து வகைகள் தொடர்ச்சியாக பாவிக்கிற நேரம் வேறொரு நோய்க்காக வேண்டி நாங்கள் அந்த மருந்தை யூஸ் பண்ணுவோம், அது வந்து குளுக்கோமாவாக கன்வெர்ட் பண்ணப்படும், மாற்றப்படும். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது குளுக்கோமா வரதுக்கு. அப்படி வரும் சந்தர்ப்பத்தில் ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு குளுக்கோமா இருக்குது, அப்படி இது சந்தேகமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா இருந்தால் எந்த சந்தர்ப்பத்திலையுமே நாங்கள் அதை கவனிக்காமல் விடக்கூடாது. தொடர்ச்சியான ஃபாலோஅப், தொடர்ச்சியாக நாங்கள் குறைஞ்சது 6 மாதமோ ஒரு வருடத்துக்கு ஒரு வர சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அந்த பேஷண்ட்டை அந்த நோயாளின்ற பிரச்சனையை பொறுத்து டாக்டர்ஸ்மார் ஆலோசனை கொடுப்பாங்க. நீங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்கா வரணும், 3 மாதத்துக்கு ஒருக்கா வரணும், ஒரு வருடத்துக்கு ஒருக்கா வரணும்னு. அப்படி குறிப்பிட்ட ஃபாலோஅப் இருக்க நாங்கள் எங்களோட இருக்கிற கண் பார்வையை பாதுகாத்து கொள்ளலாம். ஸோ ஆனால் இல்லாமல் போன பார்வையே திரும்ப கிடைக்கிறது கஷ்டம். ஸோ பெரும்பாலும் குளுக்கோமான்றது நிறைய பேர் யோசிக்கிறது அவ்வளோ பெரிய சீரியஸாக இல்லை. குளுக்கோமான்றது எங்களோட உடம்பில் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி, பாடி ப்ரெஷர் இருக்கிற மாதிரி எங்களோட கண்ணுக்குள்ளேயும் ஒரு அழுத்தம் இருக்குது, ஐ ப்ரெஷர்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த அழுத்தம் காரணமாக தான் இந்த குளுக்கோமா ஏற்படுது. ஸோ இந்த அழுத்தம் வந்து எங்களுக்கு உங்களோட கண்ணில் எல்லாத்துலேயுமே கண் அழுத்தம் இருக்குது. இந்த கண் அழுத்தம் வந்து நார்மல் எவரேஜ் லெவலில் இருக்கணும். இது அசாதாரண ஒரு சூழ்நிலை. நாங்கள் ஏற்கனவே சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சில மருந்து வகைகள்னாலையெல்லாம் இந்த கண் ப்ரெஷர் அதிகமாக கூடிக்கொண்டு போகலாம், எங்களை அறியாமலே கூடிக்கொண்டு போக என்ன நடக்கும்னா கண்ணையும் மூளையும் கனெக்ட் பண்ணுற ஒரு நரம்பு இருக்குது, அந்த நரம்பை டேமேஜ் பண்ண தொடங்கும். ஸோ அந்த நரம்பு பாதிக்கப்படுறதுனால ஏற்படுற பிரச்சனை தான் குளுக்கோமான்னு சொல்கிறது. இந்த குளுக்கோமாவில் என்ன நடக்கும், ஆரம்பத்தில் எங்களுக்கு என்ன தான் இப்போ இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கால தூரத்தில் உள்ள பொருளை வடிவாக தெரியுமா இருந்தால் குளுக்கோமா ஆரம்பித்த பேஷனுக்கும் ஒரு கிட்டத்தட்ட 60-70 விதமான டேமேஜ் வர வரைக்கும் அந்த தூரத்தில் உள்ளது தெரியும். அவருக்கு என்ன நடக்குது, இந்த சைடால் பக்கத்தில் உள்ள விஷயங்கள் தான் தெரியாமல் போகும். இப்போ நான் உங்களை பார்க்க இந்த டேபிள் எல்லாம் எனக்கு தெரியுது, ஆனால் குளுக்கோமா பேஷண்ட் ஒன்று வந்துச்சுன்னா உங்களை எனக்கு தெரியும், ஆனால் இந்த டேபிள் தெரியாமல் இருக்கும். ஸோ பக்கத்து சைடில் இருக்க விஷன்ஸ் வந்து தெரியாமல் போகும். ஃபீல்ட் ஆஃப் விஷன் சொல்கிறது அகலப்பார்வை. இந்த சுற்றி உள்ள இது விஷயங்கள் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு கடைசியாக இப்படி வந்து நிற்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட இந்த அளவில் வரைக்கும் தான் ஒரு சிலர் தெரியும். என்ன சொல்ல, இந்த பக்கத்தில் இருக்கால் தெரியாதுன்ற நிலைமையில தான் கம்ப்ளைண்ட் பண்ண தொடங்குவாங்க. ஸோ அந்த நேரம் உங்களுக்கு பெரிய அளவு டேமேஜ் வந்து கண்ணில் நடந்து முடிஞ்சிடும். ஸோ இதை திரும்ப பழைய நிலைமைக்கு அகலப்பார்வை முழுமையாக திருப்பி எடுக்கிறது வந்து சரியான கஷ்டம். ஸோ ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி நாங்கள் மெடிசின் ட்ரீட்மெண்ட்டை சிகிச்சையில் நாங்கள் சரியாக கொண்டு போயிருந்தோம்னா அதை அந்தளவுலேயே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாம். அதாவது கண் பார்வை மங்கும் போதே வந்து அதுக்கான தீர்வை இதுதான் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்றது பெட்டர்னு நீங்க சொல்லிடுறீங்க. யூஸ்வலாக என்னடா இப்போ 40 வயசு இப்போ நான் சொன்ன டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தால் கண் பார்க்க கட்டாயம் அனுப்புவாங்க. அப்போ அந்த நேரம் நாங்கள் கண்டுபிடிப்போம். பரம்பரையாக எங்களோட அப்பா அம்மாவுக்கு குளுக்கோமா இருக்கும்போது தான் கட்டாயம் பிள்ளைகள் சின்ன வயசுலேருந்து ஃபாலோ அப் செய்யத்தான் வேணும். அதுவும் இல்லாமல் ஒரு சில மருந்துகள் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறேன், அந்த குறிப்பிட்ட நோய்க்கான மருந்துகள் கொடுக்குற டாக்டர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, ஒரு கண்ணை போய் செக் பண்ணுங்கண்டு. இப்போ உதாரணமாக இன்னொரு டயபெட்டிக்கு மருந்து கொடுக்குற டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு கண்ணையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி சொல்கிற நேரம் நாங்கள் அதை நெக்லெக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, கட்டாயம் நாங்கள் அதை கட்டாயம் பார்க்கத்தான் வேணும். அதே இல்லாமல் ஒரு சில வந்து
40 வயசு தாண்டின பிறகு கட்டாயம் எங்களுக்கு ஒரு ஃபாலோ அப் ஒன்று இருக்கணும். ஒரு மெடிக்கல் செக்கப்பில் இல்லாட்டி ஒரு ரெகுலர் ஐ செக்கப் ஒன்று செய்கிறதுனால எங்களுக்கு எந்த நஷ்டம் இல்லை. என்னென்னா ஏர்லியாக கண்டுபிடிக்கிறது மூலமாக அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யக்கூடிய சாத்தியம் இருக்குது. ஓகே சார். இன்னொரு முக்கியமான விடயம் வந்து கண் பார்வை மங்கும் போது அதாவது ஐ கிளாஸஸ் போடும்போது அதுக்கான தீர்வு கிடைக்குதுன்னு சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக வந்து இன்றைய காலகட்டங்களில் வந்து நிறைய பேர் தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அதாவது ஸ்மார்ட் ஃபோன், கம்ப்யூட்டர், லேப்டாப்ஸ் இப்படின்னு இருக்கும்போது அதில் இருக்க வர ரேஸ் வந்து எங்களுடைய கண்ணை பாதிக்கும்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட காலங்களில் வந்து அந்த ப்ளூ கட் லென்சஸ் வந்து பாவிக்கிறதுனால என்ன தீர்வாக இருக்கும்? இது இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய பேருக்கு அதை பற்றி ஒரு சரியான ஒரு நாலேஜ் இல்லாததான் காரணம். என்ன, இப்போ தூரப்பார்வை குறைபாடு இருக்குது நிறைய பேருக்கு, தூரப்பார்வை குறைபாடு இல்லாதாக்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் எல்லாருமே டிவைசஸ் யூஸ் பண்ணுறாங்க. டிவைசஸ் நான் சொல்கிறது வந்து ஃபோன், கம்ப்யூட்டர், லேப்டாப், டேப் எல்லாமே. ஸோ இதில் இப்போ ஒரு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ண டிவைசஸ், அதாவது கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கம்ப்யூட்டர், அதில் எல்இடி, எல்சிடி பல்ப்ஸ் இல்லை இருக்கிறது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் யூஸ் பண்ண எல்லாமே எல்இடி பல்ப்ஸ் உள்ள டிவைசஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த எல்இடி பல்ப்ஸில் இருந்து ப்ளூ ரேஸ் என்ற ஒரு ப்ளூ லைட் வருது. இப்போ நார்மலாக சூரிய வெளிச்சத்துலேருந்து ப்ளூ லைட் வந்து கொண்டிருக்கு. 2 வகையான ப்ளூ லைட் வருது. ஒன்று வந்து குட் ப்ளூ, பேட் ப்ளூன்னு 2 கேட்டகரிஸில் நாங்கள் பிரிக்கிறோம். பொதுவாக ஒரு ப்ளூ லைட் தான் வருது. அந்த கேட்டகரியை 2ஆக பிரிக்கிறது காரணம் அதோட வேவ் லென்ஸ், அந்த வேவ்ஸ் இப்படி வந்து கொண்டிருக்கு. அந்த வேவ்ஸ் மூலமாக தான் நாங்கள் 2ஆக பிரிக்கிறோம். இந்த குட் ப்ளூ என்று சொல்கிறது எங்களுக்கு பெரிய ஒரு பிரயோசனமான ஒரு ரேஸ் தான் அது குட் ப்ளூன்னு சொல்கிறது. இந்த குரூப் தான் எங்கள் செக்ரட்டரி ரிதம் என்று சொல்கிறோம். அதாவது இப்போ நாங்கள் காலையில் ஒவ்வொரு நாளும் 6 மணிக்கு எல்லாம் வச்சு எழும்புனா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிழமைக்கு பிறகு எனக்கு எல்லாம் இல்லாமட்டி 6 மணிக்கு எழும்பிடுவேன். அது இல்லாமல் நாங்கள் 8 மணிக்கு காலம்பர சாப்பாடு சாப்பிட்டோம்னா 8 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக பசிக்க தொடங்கும். இந்த ரிதம் உருவாக்குறது அந்த குட் ப்ளூ. ஆனால் இந்த பேட் ப்ளூ வந்து சூரிய வெளிச்சத்தில் மட்டும் இல்லாமல் இந்த டிவைசஸ்லேயும் வந்து கொண்டு இருக்குது. ஸோ குட் ப்ளூ வந்து டிவைசஸில் ஒரு நாளும் வரதில்லை, சூரிய வெளிச்சத்தில் மட்டும்தான் குட் ப்ளூ கிடைக்குது. இந்த பேட் ப்ளூ வந்து எங்களுக்கு எந்த விதத்தில் பிரச்சனை வருமாண்டா, அது வந்து நிறைய ஒரு ப்ளூ லைட் வந்து எப்பயுமே எங்களுக்கு சரியான ஹார்ம்ஃபுல்லான லைட். சூரிய வெளிச்சத்தில் வர ப்ளூ லைட் வந்து அதுவும் பர்பிளிஷ் கலர், அது வயலட் ஊதா நிற கதிர்கள் வந்து சரியான ஹார்ம்ஃபுல், எங்களுக்கு பிரச்சனை உருவாக்குற கதிர்கள் தான் இந்த ஊதா நிற கதிர்களும் ப்ளூ லைட்டுகளும். அதுலேயும் இந்த ஃபோனில் வர இந்த லைட்டு வந்து எங்களோட கண்ணில் வந்து ஒரு ஸ்ட்ரெயின், ஏதாவது ஒரு டயர்ட்னஸ் ஒன்று உருவாக்கும், கண் ட்ரை ஆக கொடுத்துடங்கும். அது இல்லாமல் கூட போக தொடர்ச்சியான இப்படி பாவிக்கிற நேரம் எங்களுக்கு என்ன நடக்குமெண்டா மெக்குலர் டிஜெஷன், ஏதாவது எங்களுக்கு விழித்திரையில் உள்ள பிரச்சனைகள், ஒரு சில பிரச்சனைகள் உருவாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நாங்கள் இப்படி யூஸ் பண்ணி கொண்டிருக்க டிவைசஸை அதில் வர லைட் இல்லாமல் எங்களோட தூரப்பார்வையும் பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்காக குறைய தொடங்கும். இதுக்கு சொல்யூஷனாக தான் நாங்கள் என்ன சொல்கிறேன், இந்த ப்ளூ லைட்டை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கோட்டிங் கொண்டு அப்ளை பண்ண தொடங்குனாங்க கண்ணாடிக்கு. இப்போ அந்த காலத்தில் டிவைசஸ் இல்லாத நேரம் அந்த ப்ளூ லைட்னு கோட்டிங் வந்து எங்களுக்கு தேவைப்படலை. இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாருமே டிவைசஸ் யூஸ் பண்ணுறாங்க. மார்னிங் எழும்புனா நாங்கள் ஃபோனை பார்ப்போம், அது பிறகு ஆஃபீஸுக்கு போனால் கம்ப்யூட்டர் பார்க்குறது, பின்னேறி வந்தாலும் ஆஃபீஸ் டிவியை பார்க்குறோம், எல்லாமே எல்இடி பல்ப். எல்இடி பல்பில் வர இந்த ப்ளூ லைட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கோட்டிங் அப்ளை பண்ணிட்டுருக்கு. ஆனால் இந்த ப்ளூ லைட்டில் நிறைய பேர் என்ன செய்யணும், யூஸ் பண்ணுற ஃபில்டர்ஸ் வந்து பிழையான ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணப்படுது. இன்றைக்கி சந்தையில் நாங்கள் போய் கண்ணாடியே ப்ளூ லைட் ஃபில்டர் லென்சஸ் வாங்க போனோம்னா 2 வகையான ஃபில்டர்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாருமே ப்ளூ ஃபில்டர்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா, எங்களுக்கு இந்த பேட் ப்ளூ, அதாவது கெட்ட ப்ளூ கலர் பிழையான இந்த ப்ளூ லைட்டை மட்டும்தான் பிளாக் பண்ணணும். நல்ல ப்ளூ லைட்டை பிளாக் பண்ணக்கூடாது, குட் ப்ளூவை பிளாக் பண்ணக்கூடாது. ஆனால் மார்க்கெட்டில் இன்றைக்கு சந்தையில் உள்ள அநேகமான 100% ப்ளூ லைட் ஃபில்டர்ஸ் எல்லாமே இந்த குட் ப்ளூ, பேட் ப்ளூ 2ஐயும் பிளாக் பண்ணுது. ஸோ அப்போ என்ன சொல்லும், எங்களுக்கு இந்த குட் ப்ளூவையும் பிளாக் பண்ணுறதுனால அந்த குட் ப்ளூ லைட்டால் வர அந்த எங்களுக்கு பிரயோசனம் இல்லாமல் போகுது, பிரயோசனம் கிடைக்காம போகுது. ஸோ அது வந்து உண்மைக்கும் பிழையானது. ஆனால் ஒரு சில லென்ஸ்கள் இருக்குது, இந்த குட் ப்ளூவை மட்டும் ஃபில்டர் பண்ணாமல் பேட் ப்ளூவை மட்டும் ஃபில்டர் பண்ணும். ஸோ அப்போ என்ன நடக்கும், எனக்கு பேட் ப்ளூ லைட்டால் வர பிரயோசனம் மட்டும், அந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் போகும். குட் ப்ளூவால் வர பிரச்சனை, இது அந்த பெனிஃபிட் வந்து எங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் வந்து நடராஜன் அருள்குமார் டாக்டர் வந்து இணைந்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் கண் சம்பந்தமாக பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக ஒரு டாக்டர் ஒரு கேள்வி, அந்த ஆப்ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஐ சர்ஜனாக இருக்கட்டும், இவங்களுக்கான டிஃப்ரென்ஸ் என்னது? அதாவது வந்து இந்த கண் வந்து நிறைய பேர் கண்ணாடி கொடுக்கும் போது அந்த நம்ப செக் பண்ணி பார்த்து கொடுக்குறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கான டிஃப்ரென்ஸ்லாம் என்னது? ஓகே, இதில் 3 பிரிவாக நாங்கள் பிரிக்கணும். ஒன்று வந்து ஆப்தல்மாலஜிஸ்ட், 2வது வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட், 3வது வந்து ஆப்டிஷியன்ஸ். இந்த ஆப்தல்மாலஜிஸ்ட்னு சொல்கிறவங்க தான் நாங்கள் காமனாக சொல்கிற ஐ சர்ஜன், ஐ டாக்டர்ஸ்.
சரி, அவங்க என்ன சொல்லுங்க, ஒரு பேஷண்ட்டாக பிரச்சனையை கண்டுபிடிப்பாங்க, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட், அதாவது மருத்துவ ட்ரீட்மெண்ட்டாக இல்லாட்டி இந்த மெடிசின்ஸ், அப்படி இல்லாட்டி லேசர் ட்ரீட்மெண்ட், சத்திர சிகிச்சை அதை பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க கண்ணாடி தேவையான நேரம் கண்ணாடியும் ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட்ன்றவங்க, அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலையுமே சத்திர சிகிச்சை செய்ய எந்த அனுமதியும் இல்லை. அவங்க சத்திர சிகிச்சை நிபுணர் அல்ல. இவங்க வந்து பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஐ ரிலேட்டட் இன்வெஸ்டிகேஷன், அதாவது தேவையான இன்வெஸ்டிகேஷன்களை செய்யக்கூடியதுகளாகவும் அவங்க தேவையான இடங்களில் கண்ணாடி கான்டாக்ட் லென்ஸ் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. மூன்றாவதாக உள்ளது வந்து ஆப்டிஷியன்ஸ். இந்த ஆப்டிஷியன்ஸ் வந்து ஆப்தல்மாலஜிஸ்டும் ஆப்டோமெட்ரிஸ்டும் ப்ரெஸ்கிரைப் பண்ணுற அந்த கண்ணாடின்ற விற்கிறவங்க தான் ஆப்டிஷியன் சொல்கிறது. ஸோ அவங்க வந்து சேல்ஸ் பர்சன், பட் அவங்களும் கூட நிறைய ஒரு அறிவு ஒன்று இருக்கும், நாலேஜ் ஒன்று இருக்கணும் இது சம்மந்தமாக. என்னென்னா, ஒரு கண்ணாடி ஒன்று விற்கிற நேரம் அதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்கணும். லென்ஸுன்ற மெட்டீரியல், அதோட பேஸ் கர்வ், அதோட கர்வேஜை பார்க்கணும். அது இல்லாமல் அதோட நிறைய கோட்டிங், என்னென்ன கோட்டிங் எந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்கணும். அது பிறகு ஒவ்வொரு ப்ரெஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி ஒரு ஃப்ரேமை செலக்ட் பண்ணணும், அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கிறது, அந்த கண்ணாடி எப்படி நாங்கள் ஓட பண்ணணும், அந்த சப்ளைஸ், அந்த சப்ளையருக்கு நாங்கள் செய்கிற இடத்துக்கு கண்ணாடி அனுப்பிக்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் கொடுத்தா தான் அதுக்கேற்ற மாதிரி அந்த சப்ளையர் கண்ணாடி செய்ய போகிறார். ஸோ அப்போ அந்த கண்ணாடி செய்கிற இடத்துக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுக்க போகிறது வந்து யார்? இந்த ஆப்டிஷியன் தான். ஸோ எடுத்த பிறகு கண்ணாடியை விற்க போகிற அந்த கண்ணாடி எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு அதை எந்த மாதிரி கையாளுறது, க்ளீன் பண்ணுறது எப்படி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் விற்கிற நேரம் கண்ணாடி எடுத்துகிட்டு போகிற அந்த கஸ்டமர் வந்த பிறகு எல்லாம் சொல்ல போகிறது இந்த ஆப்டிஷியன்ஸ் தான். ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரெண்ட். டாப் லெவலில் இருக்கிறது ஆப்தல்மாலஜி, அதாவது ஐ சர்ஜன் நாங்கள் சொல்லுவோம். கட்டாயமா சார். அதுலயும் முக்கியமா வந்து இந்த அடுத்த கேட்கக்கூடிய கேள்வி வந்து மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விரியமா அமையும்னு நம்புறேன். அதாவது ஒரு எல்லா துறையும் எடுக்க போனா வந்து இன்றைய காலத்துல பிசினஸ் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும் போது இந்த கண் சம்பந்தப்பட்ட இந்த சன் கிளாஸஸ் அப்படி வரும்போது, இல்லாட்டி ஐ கிளாஸஸ்ன்னு வரும்போது எக்ஸ்பென்சிவ் ஆனதும் இருக்குது, லோக்கல் ஆனதும் இருக்குது. அதாவது சில பேர் வந்து 6000 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளலாம், 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளலாம் இருக்கும். கொஞ்சம் பெரிய அப்படி ரேஞ்சுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா வந்து 50,000க்கு மேலேயே பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். அதுக்கான குவாலிட்டி, இதுக்கான குவாலிட்டி டிஃபரன்ஸ் எதுவும் இருக்கு? ஸோ கண்ணாடின்னு எடுக்கிறனே நாங்கள் கண்ணாடியில் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரேம், அடுத்தது லென்ஸ். ஸோ ஃப்ரேம் வந்து குறைஞ்ச விலையிலேருந்து கூடிய விலை வரை இருக்கும். ஸோ ஆனால் அதில் நீங்கள் குவாலிட்டி வந்து மெயினாக பார்க்குறோம், பிராண்டட், டிசைன், கலர் வந்து அது ஒருத்தட்ட விருப்பம், சுய விருப்பம். அவர் எப்படிப்பட்ட ஃப்ரேமு டிசைனை யூஸ் பண்ணுவார்ன்றது அவர் சுயமாக சிந்தித்து யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் மட்டும், அதாவது ஒரு குழந்தை இல்லை ஒரு சின்ன பிள்ளைண்ட கண்ணாடியை போடுற நேரம் ஒரு ஹெவியான ஃப்ரேம் அப்படி நாங்கள் யூஸ் பண்ண வேணான்னு சொல்லுவோம். ஆனால் எந்த டிசைன், எந்த கலரில் யூஸ் பண்ணுறது அது அந்த அவங்களோட பேரண்ட்ஸோ அதை யூஸ் பண்ண போகிறவர் தானே சுய உரிமை, அதை அவர் தீர்மானிக்கலாம். ஆனால் எந்த மாதிரி ஒரு டிசைன், எந்த அந்த கண்ணாடி அவரோட கண்ணுக்கும் அவரோட என்ன சொல்லுங்க ப்ரெஸ்கிரிப்ஷனுக்கும் ஏற்ற மாதிரி, அந்த லென்ஸுன்ற பவருக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃப்ரேம் சூட்டபிள்ன்றது அட்வைஸ் மட்டும் எங்களால் கொடுக்கலாம். ஸோ அது இல்லாமல் ஒரு சில ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கிற நேரம் உடையாமல் இருக்கிற ஒரு ஃப்ரேமை செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரேம் வந்து அநேகமாக 190% செலக்ட் பண்ணுறது அவங்களோட சொந்த சுய விருப்பம். இது குறைந்த விலையிலையோ கூடுதல் விலையில் பிராண்டடில் டிசைனர்ஸ் அப்படி யூஸ் பண்ணுறது அவங்களோட சுய விருப்பமாக நாங்கள் விட்டுருவோம். ஆனால் லென்ஸ் வந்து கட்டாயம் அவங்களுக்கு விருப்பமான மாதிரி செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். 190% எங்களோட அட்வைஸை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். என்னென்னா அவருக்கு தேவையானது எது என்ற சூட்டபிள்ன்றது நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ப்ரெஸ்கிரிப்ஷன் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஸோ ப்ரெஸ்கிரிப்ஷன் ஒன்று தூர பார்வையா, இல்லாட்டி அவர் கிட்ட பார்வை, இல்லாட்டி தூர பார்வை கிட்ட பார்வைக்கு ரெண்டும் சேர்த்தா. ஒரு சில வந்து தூர பார்வையும் இல்லை கிட்ட பார்வையில் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுவாங்க, இன்டர்மீடியேட்டாக இருக்குது, இடைப்பட்ட பகுதியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்ணாடி. ஒரு சில வந்து தங்க வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லாட்டி மாணிக்கக்கால் வெட்டுறவங்க, அவங்க வந்து இவ்வளவு கிட்ட எடுத்து தான் பெஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நார்மல் ரீடிங் செய்கிறவங்களுக்கும் இதுக்கு இடையில் வித்தியாசம் இருக்கும். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கண்ணாடி ப்ரெஸ்கிரைப் பண்ணுற விதம் வித்தியாசப்படும். அது அவங்களுக்கு கண்ணாடி செய்கிற நேரம் எந்த மாதிரி ஒரு கண்ணாடி, அதாவது தூர பார்வைக்கு ஒரு கண்ணாடியாக, கிட்ட பார்வைக்கா, இல்லை ரெண்டுக்கும் செய்கிறதான்ற அட்வைஸ் நாங்கள் கொடுப்போம். அதை பொறுத்து அந்த லென்ஸுன்ற குவாலிட்டியை பொறுத்து நாங்கள் ப்ரைஸ் வித்தியாசப்படும். இப்போ தூர பார்வைக்கு மட்டும் செய்யும், கிட்ட பார்வை மட்டும் செய்கிற நேரம் ப்ரைஸ் சரியாக குறைவாக இருக்கும். ரெண்டுக்கு சேர்த்துறனே கொஞ்சம் கூடுதலாக வரும். என்னென்னா அதில் மெட்டீரியல் காஸ்ட் வந்து கூடுதலாக இருக்குது. ஏன்னா அநேகமான 199% மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள்
வெளிநாட்டில் தான் கொண்டு வரோம். ஸோ அப்போ கொண்டு வர்ற நேரம் அதுண்ட காஸ்ட் கூடுதலாக இருக்கிறனால அதுக்கு அதை தான் கஸ்டமர்கிட்ட சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ அது விலை குறைவாக இருக்கும். இது ஒரு சில மெட்டீரியலையும் வித்தியாசப்படும். இப்போ நார்மலாக நாங்கள் அந்த காலத்தில் பார்த்தோம்னா கிளாஸ் லென்ஸால் தான் கண்ணாடி செய்யப்பட்டது. கிளாஸ் வந்து உடையக்கூடியது, பாரம் கூடியது. அது எப்போயா உடைஞ்சேன்னா எங்களுக்கு கண்ணுக்குள்ளே போனிச்சேன்னா காயம் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது கிளாஸ் லென்ஸால். ஸோ அதனாலே WHO வேர்ல்ட் சுகாதார மையத்தால் அந்த கிளாஸ் லென்ஸ் பாவிக்கிறத முடிஞ்ச அளவு குறைச்சி இப்போ அநேகமாக 199% பாவிக்காத ஒரு நிலைமையில தான் இருக்குது. இப்போ வந்து CR39 சொல்கிற கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் மாதிரி ஒரு லென்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணப்படுறோம். இந்த பிளாஸ்டிக் லென்ஸ் வந்து உடையிற தன்மை குறைவு. ஸோ இருந்தாலும் என்ன சொல்லுங்க, அதில் லென்ஸ் ஸ்க்ராட்ச் ஆகிற சந்தர்ப்பம் எல்லாம் இருக்குது. ஸோ கிளாஸ் லென்ஸை விட கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிற சந்தர்ப்பம் இருக்குது. ஆனாலும் பிளாஸ்டிக் லென்ஸும் உடையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது, வெயிட் குறைவு. இந்த உடையிற சந்தர்ப்பம் வந்து விளையாடுறவங்களுக்கு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் புதுசாக டிசைன் பண்ணப்பட்ட லென்ஸ் தான் பாலிகார்பனேட்ன்ற ஒரு மெட்டீரியல். பாலிகார்பனேட் மெட்டீரியல் வந்து லேஸில் உடையாது. நீங்கள் அதுக்கு மேலே ஏறினாலும் லேஸில் உடையாது. ஆனால் அதில் உள்ள பிரச்சனைன்னா அதில் வந்து என்னது டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு மேலே கோட்டிங் ஒன்று அப்ளை பண்ணி தான் இந்த பாலிகார்பனேட் மெட்டீரியல் தருவாங்க. ஸோ இந்த பாலிகார்பனேட் மெட்டீரியல் வந்து சரியான எக்ஸ்பென்சிவ். ஆனால் பாலிகார்பனேட் மெட்டீரியல் தான் கூடுதலாக சின்ன பிள்ளைகளுக்கு பெட்டர். என்ன சொல்லுங்கள், கிளாஸ் லென்ஸ், பிளாஸ்டிக் லென்ஸ் உடைச்சு கொண்டு கண்ணை காயமாக்கி பிரச்சனையை உருவாக்குறத விட பாலிகார்பனேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுனால கண்ணுக்கு பிரச்சனை வராட்டி அதுதான் சேஃப். அவங்களோட கண்ணை பாதுகாக்கிற சேஃப்டான லென்ஸ் அதுதான். ஆனால் எக்ஸ்பென்சிவ், அது எங்களுக்கு ஒன்றும் செய்யலாது. ஆனால் இது எப்பயுமே நாங்கள் லென்ஸ் செலக்ட் பண்ணுற நேரம் அந்த நீங்கள் ஆப்தல்மாலஜிஸ்ட், ஆப்டோமெட்ரிஸ்ட், அவர் ஆப்டிஷியன்ஸ் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் சொல்லுவார், இதை பற்றி எப்படி செய்யுங்கன்னு. ஒரு சிலர் வியாபார நோக்கத்தோடையும் அது செய்கிறாங்க தான். ஆனால் வியாபார நோக்கம் என்று சொல்கிறது அது உண்மைக்கும் பிள்ளை. என்னென்னா வியாபார நோக்கத்தோடு செய்கிறாங்க, ஆனால் அப்படி செய்கிறது வந்து பிள்ளை. நாங்கள் என்ன செய்யணும், அவருக்கு சூட்டபிளான கண்ணாடியை தான் எப்போயுமே சஜஸ்ட் பண்ணணும். அப்போ சூட்டபிளான கண்ணாடி செய்ய அவருக்கு எப்போயுமே அவரோட அவுட்கம், அவரோட தேவையை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ இது ஒரு மாணிக்கக்கல் வெட்டுற தங்க வேலை செய்கிறவருக்கு இங்கே கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் கண்ணாடியை சஜஸ்ட் பண்ணி அதை கொடுத்து விட்டோம்னா அவரோட உண்மைக்கு அவரோட வேலையை செய்யலாது. உண்மைக்கு அவரோட தேவை அது நிவர்த்தி செய்யப்படாது. அப்போ அவரோட உள்ள அந்த நம்பிக்கை, அந்த ஆப்டிஷியன் மேலே இருந்த நம்பிக்கை வந்து இல்லாமல் போகும். அவர் இன்னொரு ஆளை தேடி சந்தர்ப்பம் ஏற்படும். ஸோ அப்போ அட்வைஸ் பண்ணுறவரும் தெரிஞ்சு கொள்ளணும் அது சரியான முறையில் அட்வைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ விலை வந்து உண்மைக்கும் லென்ஸை பொறுத்தளவில் குறைந்த விலையிலையும் எங்களுக்கு தேவையான இதுகளை எடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ ஒரு டிரைவரை வச்சுக்கொள்ளுங்க, அவர் வந்து ஃபோன் டிவைசஸ் அதுகள் யூஸ் பண்ணுறது இல்லை. அவருக்கு தேவை தூரப்பார்வை, பஸ் அதுகளை வெஹிக்கிள் ஓட்டுற நேரம் தேவைப்படுது. ஸோ அந்த நேரம் அவருக்கு நார்மல் பேசிக்கான லென்ஸ் வந்து குறைஞ்ச விலையில் எடுத்தாலே காணும். அந்த லென்ஸை அவர்கிட்ட தேவையை நிவர்த்தி செய்யப்படும். அதே லென்ஸை கொண்டு போய் ஒரு ஃபுல் டைம் கம்ப்யூட்டர் ஐடி ஒர்க்கில் இருக்கிற ஒரு தொழில்நுட்ப இதில் இருக்கிற ஒருத்தர் கொடுத்த வேண்டாம், உண்மைக்கு அவருக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். என்ன சொல்லுங்கள், அதில் கோட்டிங்கில். அப்போ அந்த கோட்டிங் உள்ள லென்ஸ் எடுக்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் போகும். ஸோ ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களையும் விலை கூடிய லென்ஸ் நல்லமென்று சொல்லலாது, எல்லா சந்தர்ப்பங்களையும் விலை குறைஞ்ச லென்ஸ் தான் நல்லமென்று சொல்லலாது. அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் செலக்ட் பண்ணணும். ஒரு சில வந்து பிராண்டட் ஃப்ரேம் எடுக்கிறத பொறுத்து போல் லென்சஸும் கூட பிராண்டடாக எடுக்க பார்ப்பாங்க. ஸோ பிராண்டட் லென்ஸில் என்ன பெனிஃபிட்னா உண்மைக்கும் அதோட கிளாரிட்டி கூடுதலாக இருக்கும், உண்மைக்கும் அதோட கம்ஃபர்டபுள்னஸ் கூடுதலாக இருக்கும். மற்ற என்ன சொல்லுங்க, அவங்களோட அந்த லென்ஸ் வந்து ஸ்க்ரட்ச் ஆகிற தன்மையும் குறைவாக இருக்கும். ஆனால் அதே இப்போ குறைஞ்ச விலையில் உள்ள லென்ஸ்களும் அந்த அளவில் தரமான லென்ஸ்கள் வந்து கொண்டிருக்கு. ஸோ அப்போ நாங்கள் தேடி பார்த்து எடுக்க வேண்டியது எங்களோட கடமையாக இருக்குது. அதாவது லென்சஸ் அதாவது சன்கிளாஸஸ் எடுக்கும் போது, கண்ணாடி எடுக்கும் போது எங்களுடைய கையில் தான் இருக்குது. எந்த தொழில்முறை கேட்டா போல நாங்கள் வேலை செய்கிறோம், எந்த சூழ்நிலைக்கு ஏற்ற போல நாங்க வேலை செய்ய போறோம், அதுக்கானதை பர்ச்சேஸ் பண்ணி போடுவீங்களா? அது உங்களுக்கு நல்லதா அமையும் நீங்க சொல்லிருந்தீங்க சார். அடுத்த எல்லா சந்தர்ப்பங்களையும் விலை உயர்ந்த கண்ணாடி நல்ல நான் சொல்ல மாட்டேன். அதாவது அடுத்த கேள்வி அப்படின்னு சொல்லும் போது வந்து சன்கிளாசஸ் வந்து கட்டாயமா வந்து சூரியனிலிருந்து எங்களை கண்களை பாதுகாத்து கொள்ளணும்னா சன்கிளாசஸ் கட்டாயம் போடணும். அதுவும் சூரிய கதிர்கள்ல வர விட்டமின் டி வந்து உடலுக்கு நல்லம்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அதுவும் காலை பொழுதுகள்ல. உங்களுடைய கருத்து அதை பற்றி? ஓகே, விட்டமின் டி கட்டாயம் தேவை. விட்டமின் டி வந்து நிறைய பிரச்சனை, எலும்பு நோய்கள், அப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு தேவையான ஒரு இதுதான் விட்டமின் டி. ஆனால் விட்டமின் டி கண்ணால் மட்டும் இல்லை அப்சர்வ் பண்ணப்படுது, மற்ற இடங்களாலையும் அப்சர்வ் பண்ணப்படுது. ஆனால் என்ன சொல்லுங்க, சூரிய வெளிச்சத்தில் விட்டமின் டி கிடைக்கிற மாதிரி அதில் பிரச்சனைகளும் கூடுதலாக இருக்குது. இப்போ சூரிய வெளிச்சம் ஒரு காரணமாக இருக்கும். நிறைய பேருக்கு இன்றைக்கு நாளனில் கேட்ராக்ட் என்ற நோய் உருவாகிறதுக்கு ஒரு காரணம் சூரிய வெளிச்சம். அதில் வந்து யூவி ரைட்ஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம், புற ஊதா கதிர்கள். ஸோ இது மூலமாக எங்களோட கேட்ராக்ட் உருவாகக்கூடிய, கண்புரை உருவாகக்கூடிய சாத்தியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண் அப்படியே கேட்ராக்ட் வந்தாலும் சர்ஜரி செஞ்சு எங்களுக்கு முழுமையாக நிவர்த்தி செஞ்சு கொள்ளலாம். ஆனால் விழித்திரையில் மெக்குலர் டீஜெனரேஷன் சொல்லுவோம். ஸோ மெக்குலர் டீஜெனரேஷன் என்ற கண்டிஷன் ஒன்று உருவாகிட்டுதாண்டா அது வந்து முழுமையாக
பழைய நிலைமைக்கு எடுக்கிறது வந்து சரியான கஷ்டம். இதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த யூவி லைட்ஸ், சூரிய வெளிச்சத்தை. ஸோ இப்படிப்பட்ட சூரிய வெளிச்சத்தை நாங்கள் வெயிலுக்கு போகிற நேரம் சன்கிளாஸ் ஒன்று போட்டு பிளாக் பண்ணுறது பெட்டர். ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு சின்ன குறைஞ்ச ஒரு 10 வயதுக்குள்ள ஒரு குழந்தைக்கு நாங்கள் சன்கிளாஸஸ் வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் பழக்கிறது வந்து நான் இப்போ பர்சனலாக நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது இல்லை. அது காரணம் என்னென்னா பிள்ளைகள் சூரிய வெளிச்சத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். ஒன்று வந்து அவங்களோட வளர்ந்து வர்ற காலங்களில் அவங்களோட தூரப்பார்வை இம்ப்ரூவ் ஆகணும். அதுக்கு இந்த சன்கிளாஸ் வந்து ஒரு தடையாக இருக்கும்னு நான் சொந்தமாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் குறைந்த வயது உள்ளவங்களுக்கு நான் சன்கிளாஸஸ் கொடுக்குறது இல்லை. ஆனால் இருந்து ஒரு தேவையான சந்தர்ப்பங்கள் யூஸ் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை. பட் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு சன்கிளாஸ் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறது நல்ல. அதில் நாங்கள் சன்கிளாஸஸ் ஒன்று வாங்கிக்க முக்கியமாக எங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டிய கவனிக்க வேண்டிய 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து யூவி ஃபில்டர்ஸ் நான் சொல்கிற மாதிரி புற ஊதா கதிர்கள்னால எங்களுக்கு வர பிரச்சனைகளை பிளாக் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் அந்த ஃபில்டர் இருக்காண்டு நாங்கள் சன்கிளாஸஸில் பார்க்கணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சன்கிளாஸ் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனாக போயிடுது. ஃபேஷன் டிசைன்ன்றது பிரச்சனை இல்லை, அது உண்மைக்கு அழகு சாதனம் ஒரு உபகரணமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு இந்த பெனிஃபிட்டும் இருந்தால் இன்னும் ஒரு மேலதிகமான பிரயோசனமாக இருக்கும். இப்போ அநேகமான சன்கிளாஸ் இந்த யூவி ஃபில்டர்ஸ் இருக்காது. ஸோ யூவி ஃபில்டர்ஸ் இருக்குதான்றதை அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில நீங்கள் செக் பண்ணியும் பார்க்கலாம், அதில் உங்களுக்கு கண்டுபிடிக்க சத்தியம் இருக்குது. ஸோ அந்த யூவி ஃபில்டர்ஸ் இருக்கிற சன்கிளாஸ் யூஸ் பண்ணுறது உண்மைக்கும் பெரிய பிரயோசனமாக இருக்கும். இந்த கேட்ராக்ட், மேக்குலர் டீஜெனரேஷன் மாதிரி பிரச்சனைகள் வர்றதை தடை செய்யக்கூடியதாக இருக்கும். 2வது வந்து போலரைசேஷன் ஒரு லென்ஸ் இருக்குது. போலரைசேஷன் சொல்கிறது இப்போ நீங்கள் ஒளி தெரிப்புகள் அதுகளை கூடுதலாக இருக்கிற நேரம் எங்களுக்கு வாகனம் ஓட்டுறது கஷ்டம். இப்போ மதியம் ஒரு 12 மணிக்கு நீங்கள் வெஹிக்கிள் ஓட்டிக்கொண்டு போனீங்கன்னா சூரிய வெளிச்சத்தில் மற்ற வெஹிக்கிள்லேருந்து வர சன்லைட் வந்து எங்களோட கண்ணுக்கு படைக்க எங்களுக்கு முன்னுக்கு வர வெஹிக்கிளோ எதையோ கண்டுபிடிக்கிறது சரியான கஷ்டமாக இருக்கும், ட்ரைவ் பண்ண கஷ்டம். இந்த போலரைசேஷன் லென்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒளி தெரிப்பு அந்த இது பிரச்சனை இருக்காது. சரியான பிம்பம் மட்டும் தெரியும். அந்த மற்ற வெஹிக்கிளோ ரோடோ எல்லாம் கிளியராக தெரியும். அப்போ உங்களுக்கு வாகனம் ஓட்டுறது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸும் சன்கிளாஸ் எடுக்கிற நேரம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஆனால் அதுக்கு மேலதிகமாக நீங்கள் டிசைனு அதுகள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நான் சன்கிளாஸ் யூஸ் பண்ண சொல்லுவோம். என்னென்னா ரெட்டினைட்டி பிக்மெண்ட்டை என்ன சொல்லுவோம், மாலைக்கண்ணு சொல்லுவோம். அந்த மாதிரி குறிப்பிட்ட பேஷண்ட்களுக்கு டாக்டர்ஸ்மார் வைத்தியர்களே சொல்லுவாங்க நீங்கள் வெயிலுக்கு போய்க்க சன்கிளாஸஸ் கட்டாயம் போடுங்க. ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் கூடாமல் இருக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். ஒரு சிலர் வந்து சர்ஜரி செஞ்ச உடனே கேட்ராக்ட் சர்ஜரி செஞ்ச உடனே சன்கிளாஸஸ் ஒன்று யூஸ் பண்ண சொல்லுவோம். என்னென்னா கேட்ராக்ட் சர்ஜரி செஞ்ச பிறகு அவங்களுக்கு உண்மைக்கு ஒரு சரியான ஒரு பிரைட் லைட் ஒன்று தெரிகிற மாதிரி தான் இருக்கும் வெளியில் பார்க்குற நேரம், சூரிய வெளிச்சத்தை பார்க்குங்க. இப்போ அந்த நேரம் அவங்களுக்கு அந்த சூரிய வெளிச்சம் டாலரேட் பண்ணி கொண்டிருக்கு இல்லாமல் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் சன்கிளாஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. ஆனால் தொடர்ச்சியாக போடுறதுலேயே எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ லென்சஸ் அப்படி எடுக்கும்போது சன்கிளாஸஸ்க்கான லென்சஸாக இருக்கட்டும், நாங்கள் சாதாரண மூக்கு கண்ணாடிக்கு பாவிக்கிற லென்சஸாக இருக்கட்டும், அதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். நீங்கள் கேட்குறது வந்து அந்த கோட்டிங்கில் டிசைனை பொறுத்து நினைக்கிறேன். ஸோ தூர பார்வைக்கு லென்ஸுக்கு நாங்கள் சொல்லுவோம் சிங்கிள் விஷன் லென்ஸ்ன்றது, அது தூரத்துக்கு மட்டும் பார்க்குறது. கிட்ட பார்வைக்கு செய்கிற நேரம் தூர பார்வை கிட்ட பார்வைக்கு சொல்லுவோம் பைஃபோக்கல்னு சொல்லுவோம். பைஃபோக்கல்னு சொல்கிற ஒரு வெட்டம் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இந்த லென்ஸை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்படி ஒரு வெட்டம் ஒன்று இருக்குது, இதுதான் பைஃபோக்கல்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதுவும் பைஃபோக்கல், இது வந்து ப்ரோக்ரெசிவ் லென்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ரோக்ரெசிவ் லென்ஸும் நாங்கள் வந்து தூரப்பாறைக்கு கிட்டப்பாறைக்கு 2க்கும் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட லென்ஸ்கள் வந்து தூரப்பாறை கிட்டப்பாறைக்கும் செய்கிறது. ஆனால் பைஃபோக்கல் என்ற அந்த ரவுண்ட் உள்ள அந்த லென்ஸ்கள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து வரனால இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் அது விரும்புறதில்லை. என்னென்னா இப்படி பார்க்க இப்படி ஒரு வெட்டம் ஒன்று இருக்கும். ஸோ அது இல்லாமலே இந்த கண்ணாடிகள் இப்போதைக்கு செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ இது வந்து லென்ஸுன்ற டிசைன். ஆனால் அதில் நாங்கள் அப்ளை பண்ணுற கோட்டிங் அதுகள் வித்தியாசப்படும். நான் ஏற்கனவே கதைத்த போகிறேன். கட்டாயம் சார். அதுலேயும் முக்கியமாக சொல்லக்கூடிய விடயம் வந்து இப்போ ஒருத்தவங்க மூக்கு கண்ணாடி பாவிப்பாங்களா இருந்தால், அதாவது டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் படி அவங்க சொல்லியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலம் பாவித்துக் கொள்ளுங்க, 1 வருட காலம் பாவித்துக் கொள்ளுங்கன்னு அவங்களோட ப்ரிஸ்கிரைப் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் என்ன நினைச்சிருவாங்க, அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பாவிக்காம நீண்ட வருட காலமாக பாவிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சரியா? அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி வந்து அடிக்கடி மாற்றணும். கண்ணாடி அடிக்கடி மாற்றணும் என்றது அவங்களோட கண் இப்போ நாங்கள் ஒரு கண்ணாடியை செஞ்சோம் வேண்டாம், அந்த கண்ணாடியின் பவர் வந்து எப்போ எந்த காலத்துலையும் மாறப்போகிறதில்ல, அதே பவர்லேயே தான் இருக்க போகுது. ஸோ அப்போ மாறப்போகிறது எங்களோட கண் தான். ஸோ எங்களோட கண் மாறுற நேரம் அந்த கண்ணுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கண்ணாடியை மாற்றணும்.
ஸோ இப்போ 5 வருஷத்துக்கு முதல் இருந்த இந்த கண்ணாடி வந்து இந்த 5 வருஷத்துக்கு பிறகு அதே பவரில் இருக்க போகிறதுல இந்த ஸோ அப்போ இந்த நேரம் 5 வருஷத்துக்கு முதல் இருந்த கண்ணோட மாறுற நேரம் இதுக்கேற்ற மாதிரி இந்த கண்ணாடியை மாற்றி அமைக்கணும். ஸோ அப்படி மாற்றி அமைக்காட்டி என்ன நடக்க வேண்டாம், எனக்கு தேவையான பிரயோசனம் கிடைக்காது, என்ன ஒழுங்காக தெரியாது, இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகள் ஒன்று உருவாக்கலாம். ஸோ இப்போ கண்ணாடி அடிக்கடி மாற்றுற சந்தர்ப்பம் வந்து 2 விதமாக நாங்கள் பார்க்கணும். ஒன்று வந்து சிறு குழந்தைகள் சின்னாக்கள் பள்ளிக்கூடத்தில் 10 வயசுக்கு பிறகு கண்ணாடி ஒன்று போடுறவங்கடா அநேகமாக நாங்கள் சொல்லுவோம் 6 மாதத்தில் வாங்க, 1 வருஷத்தில் வாங்க, அப்படி 3 மாதத்தில் வாங்கன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு செய்கிறது காரணம் வேண்டாம், ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவங்களுக்கு தேவையான கண்ணாடியை பவரோட குறைச்சி தான் கண்ணாடி செய்ய கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால். ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு டாலரேட் பழக கஷ்டமாக இருக்கும். ஸோ பிறகு படிப்படியாக கண்ணாடியில் பவரை கூட்டுறது மூலமாக அவர் முழுமையான கண் பார்வையை எடுக்கலாம். அப்போ அந்த சந்தர்ப்பங்களில் 6 மாதமும் 3 மாதத்துக்கு ஒருக்க வர சொல்லுவோம். ஸோ மற்றது ஒரு பிள்ளை வளர்ச்சியோட அந்த பிள்ளை வளர்ந்து வர்ற அந்த உருவ சைஸ் மாறுற நேரம் இந்த தூர பார்வையின்மை மாறிக்கொண்டிருக்கும். ஸோ தூர பார்வையின்மை மாறுற நேரம் அவன் அந்த போர்டு வாசிக்கிற நேரம் அந்த கடைசி லைன் வரைக்கும் வாசிக்கலாம் போகிற நேரம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அப்கிரேட் பண்ணணும் எங்களோட கண்ணாடி, அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அமைக்கணும். ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நாங்கள் அடிக்கடி மாற்ற வேண்டிய சந்தர்ப்பம் வரும். அப்போ அதுக்காக வேண்டி நாங்கள் டாக்டரோ கண் செக் பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் 6 மாதத்தில் கொஞ்சம் காட்டணும். ஒரு சில அப்படி 6 மாதம் வந்த பிறகு ஒரு மாற்றம் இருக்காது. அப்போ நாங்கள் சொல்லுவோம் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் இது ஒரு 25 வயசுக்கு பிறகு இந்த 6 மாதத்துக்கு 20 வயசுக்கு பிறகு 6 மாதத்துக்கு ஒருக்கா மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. 1 வருஷத்துக்கு ஒருக்கா செக் பண்ணாலே காணும். சரியா? அதே இது 40 வயசு பிறகு கிட்டப்பார்வை பிரச்சனை வரும். கிட்டப்பார்வை பிரச்சனை வர்ற நேரம் எங்களுக்கு கிட்டப்பார்வைக்கு கண்ணாடி போடுற நேரம் அது வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் செக் பண்ணி தேவையாக இருந்தால் மாற்றம் செய்யலாம். ஸோ ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் உதாரணமாக நீரிழிவு நோய் உள்ள ஒருத்தராக இருந்தால் அவருடைய சுகர் கூடி குறையிற நேரம், அப்படி இல்லாட்டி கண்ணில் கட்ரக் வர நேரம், இந்த கட்ரக் வளர்ந்து வரைக்க அந்த வளர்ச்சியோட எங்களோட கண் பார்வையும் மாறும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் அடிக்கடி அவரோட கண் பார்வை மாறுற நேரம் கண்ணாடி 6 மாதத்துக்கு முதல் செஞ்ச கண்ணாடியில் இந்த 6 மாதத்துக்கு பிறகு அதே அளவு பார்வை குறைவாக இருக்கும். அப்போ அந்த நேரம் திரும்ப செக் பண்ணி மாற்ற வேண்டி வரும். ஸோ அடிக்கடி மாற்றுறது காரணம் மெயின் இது தான். ஒன்று வந்து 40 வயசுக்கு பிறகு ஒரு ரூட்டீனாக நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் 1.5 2 இயர்ஸ்க்கு பிறகு ஒரு மாற்றம் வரும். மாற்றம் வரைக்கும் மாற்றணும். அப்படி மாற்றம் வரல, எனக்கு இந்த கண்ணாடியை எந்த தேவையெல்லாம் நிவர்த்தி செய்யப்படுமா இருந்தால் கட்டாயம் மாற்றணும் வேண்டி இல்லை. அப்படி இல்லாட்டி மாற்ற வேண்டியது ஒன்று கண்ணாடி உடைஞ்சிருந்தாலே ஒழிய இல்லாட்டி கட்டாயம் மாற்ற வேண்டி இல்லை. ஸோ ஆனால் ரூட்டீனாக நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளணும். ஒரு 1.5-2 வயசுக்கு கூட செக் பண்ணிக்கொள்ளணும். மாற்றம் இருக்குதா, வேறு பிரச்சனைகள் இருக்குதா, நாங்கள் ஏற்கனவே கச்ச மாதிரி குளுக்கோமா பிரச்சனைகள் வருதான்னு பார்க்குறதுக்கு அடிக்கடி நாங்கள் செக் பண்ணிக்கொள்ளணும். கண்ணாடின்ற எங்களோட கண் பவர் மாறுற நேரம் தான் கண்ணாடியை மாற்றணும். ஆனால் சிறு குழந்தைகளுக்கு அப்படி இல்லை. அவங்களோட விஷன் முழுமையாக கிடைக்கணுன்றதுனால நாங்கள் ரெகுலராக செக் பண்ணணும். செக் பண்ணி திரும்ப ஒரு சில கூடி வந்த விஷன் திரும்ப பழைய நிலை குறையிற சாத்தியமும் இருக்குது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஒரு ஃபாலோஅப் இருக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்கா கட்டாயம் பார்க்கத்தான் வேணும் அந்த பிள்ளை. அதாவது 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து நாங்கள் கண்ணை செக் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கண்ணாடியை மாற்றிக்கொள்ளணும். சின்ன காலத்தில் பெரியாக்கள்னா 6 மாதத்துக்கு தேவையில்லை. கண் பார்வை சம்பந்தமா, கண் நோய்கள் சம்பந்தமா நிறைய விஷயம் கலந்தோடு இருக்கும். அடுத்த ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னா வந்து இந்த அழகு கலை அப்படின்னு வரும்போது வந்து இந்த கண்டாக்ட் லென்சஸ்ல கலர் லென்சஸ் நிறைய இருக்கு. அது வந்து கண்களுக்கு நல்ல முதல் கண்டாக்ட் லென்ஸ்ன்ட்டு நாங்கள் ஆரம்பத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது உண்மைக்கு எங்களுக்கு பிரயோசனமான விஷயம். ஸோ அந்த பிரயோசன விஷயம் வந்து கண் பார்வையே மெயினாக இது. ஸோ கண்டாக்ட் லென்ஸ் வந்து நிறைய வகையான கண்டாக்ட் லென்ஸ்கள் இருக்குது. ஒன்று வந்து அதில் சொல்லுவோம் ஹார்ட் லென்ஸ், சாஃப்ட் லென்ஸ்ன்னு இருக்குது. தூரப்பாறைக்கு கிட்டப்பாறைக்கு ரெண்டுக்கும் சேர்த்து உள்ள கண்டாக்ட் லென்ஸ்கள் இருக்குது. ஒவ்வொரு நோய்களுக்கு யூஸ் பண்ணுற கண்டாக்ட் லென்ஸ்கள் இருக்குது. அப்படி பல வகையான கண்டாக்ட் லென்ஸ்களோட ஒரு வகையான கண்டாக்ட் லென்ஸ் தான் இந்த அழகு சாதன கண்டாக்ட் லென்ஸ், காஸ்மெட்டிக் லென்ஸ்னு சொல்லுவோம். இந்த காஸ்மெட்டிக் லென்ஸ்கள் வந்து உண்மைக்கும் அழகு சம்மந்தமாக தான் யூஸ் பண்ணப்படுது. ஆனால் அது வந்து ஒரு சில சந்தர்ப்பங்களில் எங்களோட கண் வெளியில் இந்த கண்ணில் ஒரு சின்ன ஓட்டை கண்மணின்னு சொல்லுவோம். அந்த கண்மணின்ற ஓட்டை வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ப்ரோஸ்தட்டிக் லென்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த மாதிரி கண்டாக்ட் லென்ஸும் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி நாங்கள் செய்யப்படும். ஆனால் அது பார்க்குற நேரம் கிட்டத்தட்ட அழகு சாதன கண்டாக்ட் லென்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் கூட அது ஒரு ட்ரீட்மெண்ட். ஆனால் மெயினாக இந்த அழகு சாதன காஸ்மெட்டிக்காக யூஸ் பண்ணுறது கூட அநேகமாக லேடிஸ் வந்து அவங்களோட சாரிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட காஸ்டியூமுக்கு ஏற்ற மாதிரி கண்டாக்ட் லென்ஸ் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சொல்லுங்க, இதை பாவிக்கிற முறை தான் பிள்ளை. இது பாவிக்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லை, அது பாவிக்கிற முறை தான் பிள்ளை. என்ன சொல்லுங்க, ஆரம்பத்துலேருந்து நான் சொன்னேன் இந்த கண்டாக்ட் லென்ஸ் வந்து ஒரு ஒழுங்கான முறையில் யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை அந்த கண்டாக்ட் லென்ஸை போட்டு கலட்டுறது, உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணுறது, வெளியே எடுக்கிறது ஒரு முறை இருக்குது. அதை கண்டாக்ட் லென்ஸை க்ளீன் பண்ணுற முறை இருக்குது. அதுக்குரிய குறிப்பிட்ட சொல்யூஷன் ஒன்று இருக்குது. அந்த சொல்யூஷனில் போட்டு வைக்கணும்.
திரும்ப அதை க்ளீன் பண்ணுற மெத்தட் இருக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த நீங்கள் வாங்குறதே சொல்லுவாங்க இந்த கான்டாக்ட் லென்ஸ் வந்து 1 மாதத்துக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, 1 மாதத்தாலே டிஸ்போசபிள் ஆகிரும். ஒரு சில கான்டாக்ட் லென்ஸ் வந்து 1 நாள் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம், இன்றைய காலம்பரை போட்டு பின்னேறி தூக்கி வீசணும். ஒரு சில லென்ஸ் 2 கிழமை யூஸ் பண்ணலாம், ஒரு சில லென்ஸ் வந்து 3 மாதம். இப்படி ஒரு குறிப்பிட்ட கால வரை உங்களுக்கு கொடுக்குற நேரம் ஒரு சில என்ன செய்கிறாங்க, நீங்கள் 1 மாதத்துக்குரிய லென்ஸை வாங்கி 3 மாதம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே தான் பிரச்சனை வரப்போகுது. ஸோ அந்த மெட்டீரியல் வந்து செய்யப்பட்டிருக்கும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக போகிற நேரம் தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் அதுகள். ஸோ மிஸ்யூஸ் பண்ணி பிள்ளையாக நாங்கள் யூஸ் பண்ணுற நேரம் கான்டாக்ட் லென்ஸுகளை அது வந்து தேவையில்லாத பிரச்சனை போகிறோன்னா அது சத்திர சிகிச்சை அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். இன்னும் ஒரு இறந்தவர்கிட்ட கண்ணொண்டு எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி பார்வை எடுக்கிற அந்தளவு தூரம் பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போய் விட்டுரும் இந்த சிம்பிள் கான்டாக்ட் லென்ஸ். ஏன் அப்படி நடக்குதுன்னா பிழையான பாவனை முறை. ஸோ வாங்குகிற இடம் வந்து இலங்கையில் அநேகமான இடங்களில் இது சம்பந்தமாக எந்த அறிவும் இல்லாத ஒரு சில கடைகளில் இந்த கான்டாக்ட் லென்ஸ் விற்கிறாங்க. ஸோ அதாவது அழகு சாதன நிலையங்களில் கூட இந்த கான்டாக்ட் லென்ஸ் விற்கிறாங்க. அது உண்மைக்கும் ஒரு மெடிக்கல் ஐட்டம். இது உண்மைக்கும் உலக சுகாதார மையத்துக்கு கீழே வர ஒரு மெடிக்கல் ஐட்டம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது மெடிக்கல் ஐட்டம் வந்து அழகு சாதன இடத்துல விற்கிறது உண்மைக்கும் பிழை. ஸோ அப்படி பிழையான முறையில் யூஸ் பண்ணுற நேரம் கட்டாயம் எங்களோட அவர் பாவிக்கிறவரும் பிழையான முறையை ஃபாலோ பண்ண தொடங்குவார். அப்போ என்ன நடக்கும்னா இந்த காம்ப்ளிகேஷன் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த பிரச்சனைகள் நாளடியில் கூடி கொண்டு போகிற நேரம் அது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டிரான்ஸ்பிளான்ட், அதாவது ஒருத்தர கண் எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய பிரச்சனையாக கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் கான்டாக்ட் லென்ஸ் அந்த அழகு சாதன முறையாக பாவிக்கிற எந்த பிழையும் இல்லை, அது பாவிக்கிற முறையில் தான் இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது கண்டெக்ட் லென்ஸ்ன்றது பாவிக்கிற முறையில தான் இருக்குது. அதாவது நீங்க சொல்லிருந்தீங்க நிகங்களை சரியா வெட்டி கைகளை சுத்தமா பராமரிச்சு இருக்கும் போது அதை நீங்க யூஸ் பண்ணுவீங்களா இருந்தா வந்து நீங்க நீண்ட காலத்துக்கு இருக்கலாம், உங்களுடைய கண்ணையும் நீங்க பாதுகாப்பாக சொல்லுங்க. நிகழ்ச்சியில இறுதி காலத்துக்கு வந்துட்டு உங்களுடைய அறிவுறுத்தல் என்னவா இருக்கும் கடைசி? இப்போ இதுல நான் 2-3 விஷயம் சொல்லணும். அநேகமா இன்றைய காலகட்டத்தில் பெரியவங்க உண்மைக்கும் இந்த பிரச்சனையை கண் பார்வை பிரச்சனை வரணும் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. ஆனால் சின்ன ஆட்கள் வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல. ஒரு வித்தியாசமான கேசஸில் எனக்கு ஆகப்படும். இப்போ கிட்டத்தில் நான் இப்போ ஒரு 4 நாளைக்கு முதல் ஒரு பாடசாலை மாணவியை நான் செக் பண்ண நேரம் அந்த பிள்ளை நினச்சி கொண்டு இருந்திருக்கு என்ன, எனக்கு இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற 100% பார்வைன்னு நினச்சி கொண்டு இருந்தது. ஆனால் அந்த பிள்ளைக்கு உண்மைக்கு இருந்தது கடைசி ஒரு 3 லைன் வாசிக்கலாமல் இருந்தது அந்த நாங்கள் வாசிக்க கொடுக்குற அந்த சார்ட்டில். ஸோ அந்த 3 லைன் வாசிக்காமல் இருக்கிறது உண்மைக்கும் சரி வராது. என்னென்னா அது பிள்ளை டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிற பிரச்சனை வரும், ஒரு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸில் ஒரு சில இடங்களில் பிரச்சனை பண்ணுவாங்க. ஒரு கண் பார்வை குறைஞ்ச ஒருத்தரை கொண்டு போய் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் போட மாட்டாங்க, ஏன்னா அவன் டாக்டர் ஆகிறதுக்கு பிரச்சனை வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அவரோட தொடர்ச்சியான கல்விக்கும் இல்லாட்டி அவரோட தொழில் முறைக்கும் பிரச்சனை வரும். ஸோ அப்போ அந்த பிள்ளையை அறியாமல் இருந்திருக்கு தனக்கு பார்வை குறைபாடு இருக்குதுன்றது, அந்த பிள்ளை வச்சிருக்கு மற்ற பக்கத்தில் உள்ளவருக்கு இதுதான் விஷயன்றது. ஸோ அது உண்மைக்கும் பெரிய ஒரு பிரச்சனை. ஒரு சில சந்தர்ப்பங்களில் உண்மைக்கும் கஷ்டம். ஒரு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், தனக்கு ஒரு கண்ணில் மட்டும் பிரச்சனை இருக்குன்றது. ஸோ இந்த ஒரு கண் வந்து நல்லா 100% தெரியுது, இந்த கண்ணில் பிரச்சனை இருக்குது. ஏன்னெண்டா அவருக்கு இந்த கண்ணால் எல்லாம் தெரியும்னா அவன் நினச்சிக்கொள்கிறோம் ஓகே இந்த கண் நல்லா தான் இருக்குதுண்டு. ஆனால் எங்கே மாட்டுவார், நான் முதல்ல சொன்ன மாதிரி டிரைவிங் லைசனோ எங்கேயாவது போய் செக் பண்ணுற நேரம் ஒரு கண்ணை நல்ல கண்ணை மூடுற நேரம் தான் இந்த கண்ட பிரச்சனை மற்ற பிரச்சனை இருக்கிற கண்ணுன்ற பிரச்சனை தெரிய வரும். ஸோ அந்த சந்தர்ப்பம் என்ன சொல்லுங்க, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை ஏர்லியாக கண்டுபிடிச்சேன்டா எங்களோட அவுட்கம் வந்து நல்லா இருக்கும். லேட்டாக எங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸ் வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ கஷ்டமாக இருக்கும், ட்ரீட்மெண்ட் மெத்தட் வித்தியாசப்படும், அதுக்குரிய நாங்கள் விரைவாக அதில் பிரதிபலன் கிடைக்காம போகும். ஸோ அப்போ எப்பயுமே நான் சொல்கிறது, எங்கே செக் பண்ண போனீங்கனாலும் ஒரு கண்ணை மூடி பாருங்கள். ஒரு கண்ணை மூடி பார்க்குற நேரம் தான் இந்த ஒரு கண்ணில் மட்டும் பிரச்சனை இருக்கிறவங்களோட பிரச்சனை மாட்டும். 2 கண்ணில் பிரச்சனை இருக்கும், அநேகமாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் இல்லாமல் மற்றது வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைக்கு பிரச்சனை இருக்குது, கண்ணாடி போட விருப்பம் இல்லாதனால பிள்ளையை அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ இதுவும் அப்படியும் செய்யக்கூடாது. என்னென்னா அந்த பிள்ளையோட லைஃப் வந்து உண்மைக்கு பாதிக்கப்படும். ஸோ இது வந்து முழுமையான பிள்ளை. பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வர நேரம் நான் என்ன சொல்லுவேன், குழந்தைகளுக்கு முதல்ல சொன்ன மாதிரி குழந்தைகளோட பிரச்சனை இருக்குமா இருந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை செய்யுங்க. கண்ணாடி போடுறது வந்து எந்த விலையும் பிரச்சனை இல்லை. கண்ணாடி போட்டு சரி பிள்ளைக்கு 100% பார்வை வருமா இருந்தால் அந்த பிள்ளைன்ற லைஃப்பில் சக்ஸஸாக போகும். அதோட எஜுகேஷனோ இல்லாட்டி அதில் தொழிலையோ அதே பிரச்சனை வராது. தன்னை பிள்ளை கண்ணாடி போடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே வச்சுருந்து நீங்கள் ஒரு வளர்ச்சி அடைந்து ஒரு குறைஞ்சது ஒரு சாரதி அனுமதி பத்திரம் கூட எடுக்க இல்லாத ஒரு நிலைமை வந்துச்சுன்னா உண்மைக்கு அந்த பிள்ளையோட லைஃப்பில் வந்து பெரிய பிரச்சனையாக போயிடும். ஸோ அதனால் ஒரு நாளும் அந்த இது செய்யக்கூடாது. 2வது, கண்ணாடி செய்கிற நேரம் எப்பயுமே எக்ஸ்பென்சிவான விலையில் உள்ள கண்ணாடி மட்டும்தான் நல்லவன் இல்லை, அதுக்கு
சீப் குவாலிட்டி, அதாவது ஒரு சில இன்ஃபீரியர் மெட்டீரியல்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது இப்போ ரீடிங் கிளாஸ்ன்ட்டு பேமெண்ட்லாம் விற்கிறாங்க கொழும்பில் பார்த்தீங்களா. ஸோ இந்த ரீடிங் கிளாஸ் வந்து அதை போட்டாலும் தெரியும், நீங்கள் கண்ணாடி ஆப்டிக்கலில் போயிட்டு ப்ராப்பராக உங்களுக்கு கண்ணாடி செஞ்சு அதுலேயும் தெரியும். ஆனால் அதில் வந்து மெட்டீரியல் வித்தியாசம், ப்ராப்பராக உங்களுக்கு செய்கிற கண்ணாடின்ற மெட்டீரியல் வித்தியாசம். ப்ராப்பராக செய்கிற கண்ணாடின்ற ஒவ்வொரு நீங்கள் யூஸ் பண்ணுற கண்ணாடியோ நான் யூஸ் பண்ணுற கண்ணாடி எல்லாத்துலேயுமே யூவி ப்ரொடெக்ஷன் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ரீடிங் கிளாஸில் யூவி ஃபில்டர்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்களோட வலது கண்ணு இடது கண்ணு எந்த நேரத்துலையும் ஒரே மாதிரி இல்லை. எங்களோட வலதுக்கையும் இடதுக்கையும் ஒரே மாதிரி தொழில் ஆகாத மாதிரி எங்களோட இந்த கண்ணும் ஒரே 100% சேமாக இருக்காது. ஸோ அநேகமாக 199% வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த கண்ணுக்குரிய பவரே இந்த கண்ணுக்கும் சேர்த்து ரீடிங் கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணுறது பிள்ளை. ஸோ 2 கண்ணுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸாக நாங்கள் செஞ்சு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு கண்ணுக்கு சரியான பவரை வச்சு கண்ணாடி எடுத்து இந்த கண்ணுக்கு நாங்கள் புள்ளையாக போட்டால் அந்த மற்ற கண்ட பிரச்சனையும் தேவையில்லாத பிரச்சனையை ஒரு லென்ஸை போட்டு அந்த பிரச்சனை கூடி போகும். ஸோ அது மூலமாக இந்த ஒரு கண்ட பார்வை வீணாக போகிற சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ கண்ணாடி செய்கிற நேரம் இந்த ரீடிங் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு டெம்பரரி அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ரீடிங் கிளாஸ் போட்ட அநேகமாக நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், அவங்களோட தூர பார்வை குறையும். ஸோ ரீடிங் கிளாஸ்ன்ட்டு யூஸ் பண்ணுறது உண்மைக்கும் பெரும்பாலும் அது உண்மைக்கும் பிரச்சனை, தனக்கண்டு கண்ணாடி செஞ்சு யூஸ் பண்ணுறோம். இன்னும் ஒரு சில செய்வாங்க ஹஸ்பண்டை கண்ணாடி, பக்கத்து ஃப்ரெண்ட்ஸுன்ற கண்ணாடி அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் போல நான் முதல்ல சொல்லுவோம், எங்களோட வலது இடது ஒத்து வராத நேரம் எந்த கண்ணாடி இன்னொரு ஆளுக்கு எப்படியுமே ஒத்து வர போகிறதில்ல. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இன்னொரு ஆள்கிட்ட கண்ணாடி யூஸ் பண்ணுறது முழுமையான பிழை. முக்கியமாக நான் இப்போ நீங்கள் எந்த 2 கண்ணையும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணையும் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் நிறைய பேர் கண்ணாடி இருக்கும். ஆனால் கண்ணை செக் பண்ணுற நேரம் கண் உள்ளுக்கு வந்து உள்ள பிரச்சனைகள் செக் பண்ணுற நேரம் தான் தெரியும். ஸோ எப்பயுமே நாங்கள் நார்மலாக பார்க்குற நேரம் கண் வந்து நல்ல நார்மலாக தெரிஞ்சதுக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னு எந்த சந்தர்ப்பத்திலும் யோசிக்கக்கூடாது. பிரச்சனை இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தில் பார்க்குற நேரம் நிறைய பிரச்சனைகள் கண்டுபிடிக்கலாம். நாங்கள் ஆப்தல்மாலஜிஸ்ட் ஆப்டோமெட்ரிஸ்ட் என்ற ஒரு நிலைமையில் ஆப்டோமெட்ரிஸாக கண் செக் பண்ணுற நேரம் நாங்கள் கண்ணாடியை மட்டும் செக் பண்ணுறதில்லை, கண் உள்ளுக்கும் செக் பண்ணோம். அதாவது கண் ப்ரெஷரை செக் பண்ணோம், விழித்திரை நரம்புகள் அது எல்லாமே செக் பண்ணோம். அந்த செக் பண்ணுற நேரம் உங்களோட உடம்புல உள்ள நிறைய பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்குது. கண் மூலமாக பிரெயின் டியூமர், அதாவது கண் மூளையில் வர கட்டிகளை கண்டுபிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது, நீரிழிவு நோயாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அப்படி நிறைய உடம்புல வர நிறைய கம்ப்ளீஷன் அறிகுறிகள் வந்து கண்ணில் காட்டும். ஸோ அப்போ கண் ரூட்டீனாக நாங்கள் செக் பண்ணுறோன்னா அந்த பிரச்சனைகளை கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ ஆத்தரைட்டிஸ் மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்க, ஸோ முடக்குவாதம்னு சொல்லுவோம், அந்த பிரச்சனைகள் கண்ணில் தெளிவுபடுத்தி காட்டும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்கள், இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே எங்களோட கண்ணில் ரிசல்ட்ஸாக காட்டும். கண் செக் பண்ண போகிறோம் எங்களுக்கு தெரியாட்டியும் கூட கண் செக் பண்ணுற மூலமாக அந்த நோய்களையும் கண்டுபிடிக்க சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ எப்பயுமே ரூட்டீனாக கண் செக் பண்ணுறதுனால எந்த வித நஷ்டமும் யாருக்கும் நடக்க போகிறது இல்லை. அதில் அவங்களுக்கு உண்மைக்கும் எதிர்காலத்தில் எங்களுக்கு வரதோ இல்லாட்டி தனக்கு ஏற்கனவே வந்த ஒரு நோயோ கண்டுபிடிச்சி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி ஒரு பிரச்சனை பெருசாகின பிறகு தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற நேரம் உண்மைக்கும் அதோட நான் ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி எங்களுக்கு அவுட்கம் வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ கண் தொடர்ச்சியாக செக் பண்ணுறது உண்மைக்கும் நல்லா. கட்டாயம் சார். அது முக்கியமாக சொல்லக்கூடிய விடயம், வெள்ளம் வரும் முன்னுக்கே அணை கட்டுவது சிறந்தது போல ஒரு குழந்தை பராயத்திலே வந்து அந்த கண்களை பார்த்து அவங்களுக்கு பார்வை இழக்கிற தருணம் வரும்போது அதுக்கான கண்ணாடிகள் அதுக்கான வழிமுறைகளை சரியாக செய்து கொடுப்போமா இருந்தால் அவங்க வளர்ந்து வரும்போது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமை வராது. நிறைய விஷயங்கள் இன்றைய நாள கலந்துரையாட அதிதி பக்கத்தில் எங்களோடு இணைந்திருந்தார் பார்வை நிபுணர் டாக்டர் நடராஜ் அருள்குமார் அவர்கள். கண் சம்பந்தமான பிரச்சனைகள், கண் பார்வை மற்றும் கண் சம்பந்தமான நோய்களை பற்றி தெரிவுபடுத்துதுங்க. ரொம்ப நன்றி.